क्यों बढ़ रहे हैं हादसे, कैसे होगी सुरक्षा? விபத்துகள் அதிகமாயிட்டு இருக்குது, பாதுகாப்புன்றது எப்படி ஆகும், எப்படி கிடைக்கும்? बाबा कहते कन्याओं के तो सारे ही दुश्मन बन जाते हैं। பாபா சொல்றாங்க கன்யாக்களுக்காக எல்லாருமே சத்ருக்கள் ஆயிடுறாங்க. बाप बच्ची को नहीं छोड़ता, அப்பா பொண்ணை விடுறது இல்ல, भाई बहन को नहीं छोड़ता, அண்ணா தங்கச்சிய விடுறது இல்ல, मामा भांजी को नहीं छोड़ता। மாமா அண்ணன் பொண்ணு இல்லன்னா தங்கச்சி பொண்ணை விடுறது இல்ல. ऐसी खराब दुनिया हो गई। அப்படிப்பட்ட கெட்ட உலகம் ஆயிடுச்சு. टीचर शिष्या को नहीं छोड़ता, டீச்சரு சிஷ்யா அப்படின்னா அந்த ஃபீமேல் ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா, பெண் ஸ்டூடெண்ட், அவங்கள விடுறது இல்ல. गुरु अपनी चेली को गंदा कर देता है। குரு தன்னோட சிஷ்யா இருக்காங்க இல்லையா, அப்படின்னா தன்னோட பெண் ஸ்டூடெண்ட் அவங்கள கெடுத்துடுறாங்க. बजाय सदगति करने के और ही दुर्गति में ले जाता है। சத்கத்திய கொடுக்கறதுக்கு பதிலாகி இன்னும் துர்கதிக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க, பண்ணிடுறாங்க. दुनिया के सारे संबंध உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உறவுகள் कन्याओं के लिए दुश्मन हो पड़ते हैं। கன்யாக்களுக்காக சத்ருகள் ஆயிடுறாங்க. घर के संबंधी, வீட்ல இருக்கக்கூடிய உறவினர்கள், दूर के संबंधी, தூரத்துல இருக்கக்கூடிய உறவினர்கள், मोहल्ले पड़ोस के लोग, பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஏரியால இருக்கக்கூடியவங்க, सारा ही समाज प्रदूषित हो जाता है। முழு சமூகமே என்ன ஆயிடுதுன்னா அது பிரதூஷிत ஆயிடுது, பொல்யூட்டட் ஆயிடுது, கெட்டு போயிடுது. और देवर भौजाई को नहीं छोड़ता। மைத்துனர் அண்ணிய விடுறது இல்ல. जो कभी परंपरा थी भारतीयों की, ஒரு நேரத்துல பாரதிய ஆத்மாக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பரம்பரை இருந்தது. कि लक्ष्मण ने லக்ஷ்மண் सीता को किस दृष्टि से देखा? சீதாவ எந்த பார்வையால பார்த்தாங்க? माता की दृष्टि से देखा। அம்மாவோட பார்வையால பார்த்தாங்க. आज वही भारतवासी सारे ही शूद्र बन गए। இப்போ அந்த பாரதவாசிகள் தான் எல்லாருமே சூத்ரர்கள் ஆயிட்டாங்க. जो आज से 400-500 साल पहले तुलसीदास ने என்னன்னா இன்னிலிருந்து 400-500 வருஷங்களுக்கு பின்னாடி துளசிதாஸ் रामायण में लिख दिया था। ராமாயணத்துல எழுதிருந்தாங்க, भय वर्ण शंकर सबे, பயவர்ண சங்கர சபைன்னு சொல்லி. चाहे ब्राह्मण हो चाहे क्षत्रिय हो, सब वर्ण शंकर बन गए। இப்போ பிராமணர்களா இருக்கலாம் இல்லன்னா க்ஷத்ரியர்களா இருக்கலாம், எல்லாருமே சூத்ரர்கள் ஆயிட்டாங்கன்னு. कोई एक पारिवारिक द्रौपदी की बात नहीं। இப்போ ஒரு பாரிவாரிக் அப்படின்னு ஒரு பரிவாரத்துல இருக்கக்கூடிய திரௌபதியினோட விஷயம் இல்ல, अनेकों कुंती द्रौपदी समान कन्या माताओं पर அநேக இந்த கன்யா மாதாக்கள் குந்தி பிறகு திரௌபதிக்கு சமமாக இருக்கக்கூடியவங்க रोज बलात्कारी अत्याचार किया जाता है। தினமும் அவங்களோட கற்பழிப்பு பிறகு கொடுமைப்படுத்துற வேலை அவங்க கூட செய்யப்பட்டுட்டு இருக்குது. जिस भारतवर्ष में नारियां पूजनीय मानी जाती थी, எந்த பாரத நாடுல நாரிகளுக்காக பூஜைக்கு தகுந்தமானவங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க, उसी भारत में आज नारियों पर पशुओं के समान अत्याचार किया जाता है। அந்த பாரத்லயே இன்னைக்கு பெண்களை விலங்குகள் போல அவங்க மேல கொடுமைப்படுத்துற வேலைய பண்ணிட்டு இருக்காங்க. क्योंकि हमारे देश में हर एक घंटे में कम से कम 38 महिलाओं के खिलाफ अपराध होते हैं। ஏன்னா நம்மளோட தேசத்துல குறைஞ்சபட்சம் 38
ஸ்திரீகள் கூட ஸ்திரீகளுக்கு எதிராக அவங்கள என்ன செய்யப்பட்டுட்டு இருக்குதுன்னா அவங்க மேல குற்றங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. 38 பெண்களை ஒவ்வொரு மணி நேரத்துல அப்படின்னா எவ்ரி 1 ஹவர்ல என்ன செய்யறாங்கன்னா 38 பெண்கள் கூட குற்றங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. हर रोज 95 महिलाओं के साथ बलात्कार होता है. प्रति एवरी डे என்னன்னா 95 மகிழா அப்படின்னா பெண்கள் கூட கற்பழை பெற வேலை என்றது செய்யப்பட்டிட்டு இருக்குது. 7 महिलाओं का अपहरण कर लिया जाता है. எவ்ரி 1 ஹவர்ல எப்படின்னா 7 ஸ்திரீகளை கிட்னாப் பண்ணப்பட்டிட்டு இருக்குது. और हर घंटे कम से कम 10 महिलाओं के साथ छेड़छाड़ होती है. பிறகு ஒவ்வொரு மணி நேரத்துல குறைஞ்சபட்சம் 10 பெண்களை கூட துன்புறுத்துற வேலை பண்ணிட்டு இருக்காங்க. प्राचीन भारत की नारियां कैसे करती थी अपनी रक्षा? பழமையான பாரத்தினோட பெண்கள் தன்னோட பாதுகாப்பு எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க? खास करके भारत की माताओं की ये विशेषता रही. விசேஷமாக பாரத்தினோட மாதாக்களது இந்த ஸ்பெஷாலிட்டி இருந்தது, விசேஷம் இருந்தது. उन माताओं ने அந்த மாதாக்கள் अपने सतीत्व की रक्षा के लिए தன்னோட பவித்திரத்தையினோட பாதுகாப்புக்காக क्या कर दिया? என்ன பண்ணிட்டாங்க? जौहर कर दिए. அவங்க நெருப்புல குதிச்சிட்டாங்க. ढेर का ढेर हुजूम बना करके நிறையதிலும் நிறைய பேரு கூட்டமா சேர்ந்து आग के अलाव में कूद गई. நெருப்பு குழியில ஜம்ப் பண்ணிட்டாங்க, குதிச்சிட்டாங்க. लेकिन विधर्मियों के सामने ஆனா விதேசிகளுக்கு அந்த விதர்மிகளுக்கு முன்னாடி अपने पतियों का माथा தன்னோட கணவன் இருந்தாங்க இல்லையா அவங்களோட தலைய झुकने नहीं दिया. அவங்களுக்கு முன்னாடி வணங்க விடல. अपर कलयुग में भी அப்படின்னா தன்னோட ஹஸ்பண்ட்ஸ் இருந்தாங்க இல்லையா அவங்களோட தலைய அவங்களுக்கு முன்னாடி விதேசிகளுக்கு முன்னாடி தலைய வணங்க விடல. युद्ध में जाते थे. ராஜாக்கள் யுத்தத்துல போயிட்டு இருந்தாங்க. खासकर भारतीय राजा. விசேஷமாக பாரதிய ராஜாக்கள். तो उनको ताकत कहाँ से मिलती थी? அப்ப அவங்களுக்கு சக்தி எங்கிருந்து கிடைச்சிட்டு இருந்தது? है? हाँ, वो रानिया. ஆமா, அந்த ராணிகள் जिनका गायन है हिस्ट्री में. யாருக்காக மகிமை இருக்குது ஹிஸ்டரியில? कि पद्मिनी जब जौहर किया எப்போ நெருப்புல तो குதிச்சிட்டாங்களோ उसके साथ कितनी रानियों ने जौहर किया? அப்போ அவங்க கூட எத்தனை ராணிகள் குதிச்சிட்டாங்க, நெருப்புல குதிச்சிட்டாங்க? है 16,000 ने जौहर कर दिया. 16,000 நெருப்புல குதிச்சிட்டாங்க. इतनी बड़ी संगठन की पावर. இவ்வளவு பெரிய சங்கடனையோட பவர். जहाँ प्योरिटी होती है भाई, எங்க பியூரிட்டி இருக்குமோ அங்கதான் भाई यूनिटी होती है. அங்கதான் யூனிட்டி இருக்கும். प्योरिटी नहीं பியூரிட்டி இல்லன்னா तो यूनिटी भी नहीं. பியூரிட்டி இல்லன்னா யூனிட்டி கூடயும் இருக்காது. अब कैसे होगी नारी की रक्षा? இப்போ பெண்ணோட பாதுகாப்பு எப்படி ஆகும்? சேஃப்டி ரூல்ஸ், சுரக்ஷா நியம், பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய நியமங்கள். नंबर 1, क्या नौकरी करना सुरक्षित है? இப்போ வேலைக்கு போகிறது சேஃப்டியா?
सर्विस का लिए करनी होगी बाबा बोला कन्या को सर्विस करनी नहीं। இந்த வேலைக்கு ஏன் போகணும்? பாபா சொல்லிருக்காங்க கன்யாக்களுக்கு வேலை செய்யவே கூடாது, போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. कन्याओं आजकल की दुनिया इस काबिल नहीं रह गई जो कन्याएं नौकरी कर सके। பாபா சொல்றாங்க இன்றைய உலகம் அந்த அளவுக்கு தகுதி இல்ல, என்னன்னா கன்யாக்கள் வேலை செய்யற போல இல்ல. இப்போ कन्याओं को नौकरी करना माने बास उनको अपने बगल में रखेंगे। கன்யாக்கள் வேலைக்கு போகிறது அப்படின்னா பாஸ் என்ன செய்வாங்கன்னா அவங்கள தன்னை கூட பக்கத்துல வச்சுப்பாங்க, अपने कंट्रोल में रखेंगे தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்குவாங்க. और ऐसे ट्रीट करेंगे जैसे उनका पति उनसे ट्रीट करता है। பிறகு எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னா அவங்க கூட எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னா அவங்களோட கணவன் ட்ரீட் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி ட்ரீட் பண்ணுவாங்க पत्नियों के साथ அந்த பெண்கள் கூட. बहुत हालत खराब है பாபா சொல்றாங்க நிலைமை ரொம்ப கெட்டு போயிருக்கு. नौकरी करने वाली कन्याओं की। இப்ப யாரு வேலைக்கு போகிறாங்க இல்லையா அந்த கன்யாக்கள். बाबा जी एक एक वाणी को पत्थर की लकीर समझ करके चलना चाहिए। பாபாவோட ஒவ்வொரு வாணிய கல்லு மேல எழுதி இருக்கிற பேச்சுகள்னு சொல்லி அதை ஃபாலோ செய்யணும். तो कन्याओं के ऊपर तो सारी गंदी नजर जाती है। கன்யாக்கள் மேல எல்லாரோட பார்வை கெட்ட பார்வை தான் போகுது. और माताओं की उनको दुकान पर बैठाना अच्छा है क्या? அவங்கள கடையில உட்கார வைக்கிறது நல்லதா? अब कन्याओं की कमाई तो वैसे भी नहीं खानी चाहिए। அப்படி பார்த்தோம்னா கன்யாக்களோட சம்பாத்தியம் சாப்பிடவும் கூடாது. जो भी पूतनाएं हैं யாரெல்லாம் பூத்தனா இருக்காங்க उनको शास्त्रों में दिखाया गया है नाक सीधी करके जहाँ चाहा वहाँ उड़ती रहती है, फिरती रहती है। அவங்களுக்கு சாஸ்திரத்துல காமிச்சிருக்காங்க அவங்க தலைய தூக்கிட்டு அங்க இங்க போயிட்டு இருப்பாங்க, பறந்துட்டு இருப்பாங்க. कोई बॉडीगार्ड की उनको जरूरत அவங்களுக்கு பாடி கார்டினோட அவசியம் नहीं है। எந்த பாடி கார்டினோட அவசியம் கூடயும் அவங்களுக்கு இல்ல. विदेशों में भी कन्याएं விதேசங்கள்ல கூடயும் கன்யாக்கள் बॉडीगार्ड को लेकर के चलती है பாடி கார்ட கூட வச்சுட்டு போறாங்களா, या नाक उठा के इधर उधर घूमती रहती है। இல்லன்னா தலைய தூக்கிட்டு அங்க இங்க சுத்திட்டு இருப்பாங்களா? उनको कहते हैं सूपन खाए पूतनाएं। அவங்களுக்கு சொல்வாங்க சூப்பனக்கா பிறகு பூத்தனா, பூத்தனாக்கள். दुकान करना है या सर्विस दुकान करना ये धंधा दौरी करने के लिए बाबा ने मना किया है। அவங்க சொல்றாங்க இப்போ கடைய வச்சுக்கிறதா இல்லன்னா வேலைக்கு போகிறதா. பாபா சொல்றாங்க இந்த கடை விட பிறகு வேலைக்கு போகிறது இதெல்லாம் கன்யாக்களுக்காக பாபா சொல்லல, जाना है, फैक्ट्री கன்யா மாதாக்களுக்கு. में जाना है, कन्याएं माताएं नौकरी करें, धंधा करें, दुकान चलाएं। கன்யா மாதாக்கள் வியாபாரம் செய்யறது, வேலைக்கு போறது, கடைய வைக்கிறது ये श्रीमत के बरखिलाफ है இது ஸ்ரீமத்துக்கு விபரீதமாக இருக்குது. और चलना भी बरखिलाफ है பிறகு நடக்கிறது கூடயும் விபரீதமானதா இருக்குது. और चलाने वाले भी बरखिलाफ है। பிறகு யாரு நடத்துறாங்களோ அவங்க கூடயும் அதுக்கு ஸ்ரீமத்க்கு விபரீதமா தான் இருக்காங்க. उसकी सजा खाएंगे धर्मराज की। அதுக்காக தண்டனை எடுத்துக்குவாங்க தர்மராஜ் இருந்து. अभी मजा ले लें இப்போ அதோட என்ஜாய்மெண்ட்டை எடுத்துக்கிட்டோம், बाद में पता चलेगा। பிறகு தெரிய வரும். हाँ जी ஆமா कन्या अगर समझदार है கன்யா ஒருவேளை புத்திசாலியாக இருக்காங்கன்னா तो उसकी भी गलती है। அப்ப அவங்களது கூடயும் தப்பு தான். बच्चा बुद्धि है तो थोड़ी गलती है। சின்ன குழந்தை புத்தின்னா கொஞ்சம் தவறு. ऐसे नहीं जो बच्चे होते हैं अगर हत्या कर दे तो उनको सजा नहीं दी जाती है सरकार में। அப்படி இல்ல, இப்போ குழந்தைகள் கொலை பண்றாங்க அப்போ கவர்மெண்ட் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது இல்ல என்ற பேச்சு இல்ல. दी जाती है नहीं கொடுக்கப்படுகிறதா இல்லையா? दी जाती है। கொடுக்கப்படுகிறது. और जो बालिग बुद्धि है பிறகு யாரு அப்படின்னா பெரியவங்க மெச்சூர்டு புத்தி இருக்காங்க, वो अगर हत्या करते हैं तो उनको पूरी सजा दी जाती है। அவங்க ஒருவேளை கொலை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் தண்டனை கொடுக்கப்படுகிறது. तो ऐसे ही अगर बालिग बुद्धि है அதே மாதிரிதான் இப்ப யாருக்கு
புத்தி இருக்குது, அப்படின்னா மெச்சூர்டா இருக்காங்க, तो पूरी सजा मिलेगी। அப்போ ஃபுல் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். नाबालिग बुद्धि है, ஒருவேளை कम समझदार है, அறியாத ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க, பிறகு கம்மி புத்தி இருக்குது, ज्ञान को पूरा नहीं समझा है, ஞானத்தை கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கல, तो सजा तो फिर भी थोड़ी बहुत मिलेगी। இப்போ தண்டனைன்றது ஆனாலும் கொஞ்சம் கிடைக்கும் தான். पद भी तो थोड़ा बहुत नीचा हो जाएगा। பதவி கூடயும் கொஞ்சம் தாழ்ந்ததாயிடும் சொல்றாங்க. किसका? யாரோடது? उस कन्या का जो समझदार बच्चे का। हाँ, அந்த குழந்தைது. बाबा कहते हैं, श्रीमत में बोले कन्या श्रीमत पकड़ना है तो पूरी पकड़ना है। பாபா சொல்றாங்க ஸ்ரீமத்தை பிடிச்சுக்கணும்னா கம்ப்ளீட்டாக பிடிச்சுக்கணும். पेट पकड़े और नहीं पकड़ना है तो फिर दुनिया की तरह चलना। ये क्या बात, आधा पकड़ लिया। ஒருவேளை நடக்க கூடாதுன்னா உலகம் எப்படி நடக்குதோ அப்படி நடுங்க. இது என்ன விஷயம்? பாதி பிடிச்சுக்கிறது, आधा छोड़ दिए। பிறகு பாதி விட்டுடுறது. அவங்க சொல்றாங்க கன்யா என்ன இருக்காங்களோ அம்மா கூட தானே வேலை செய்யறாங்க, பிறகு வேலை கொண்டு போகல இல்லையா? होती आगे थोड़ी करती हूँ, माँ के साथ ही तो करती हूँ। அவங்க சொல்றாங்க நான் என்ன உண்டியா செய்யறேன்னா அம்மா கூட தானே செய்யறேன். क्या हुआ? அப்படி இருந்தா என்ன? करती हूँ ना। नौकरी करने के लिए मुरली मना किया। இப்போ வேலைக்கு போகிறதுக்காக முரளில வேண்டான்னு சொல்லிருக்காங்க இல்லையா? ये हाँ किया। இல்லன்னா அம்மா செய்யலான்னு சொல்லிருக்காங்களா? सुनो जरूर बोल 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 हाँ, बोल। சொல்லு माँ के साथ हत्या करेगी तो अच्छा करेगी। அம்மா கூட கொலை பண்ணேன்னா அது நல்லதான்னு கேக்குறாங்க. मैं जो फैक्ट्री में जाती हूँ, सुपारी काम करती हूँ, नौकरी थोड़ी बोलते हैं, क्या बोलते क्या हैं? करती? फैक्ट्री में जाती है, सुपारी का काम करती है। அவங்க சொல்றாங்க ஃபேக்டரிக்கு போகுறாங்க, பிறகு சுப்பாரி இருக்குல்ல பாக்கு, அந்த ஒரு வேலைய செய்யறாங்க. सुपारी तो और नशा बढ़ाने वाली चीज है। பாபா சொல்றாங்க அந்த பாக்கு இருக்கு இல்லையா சுப்பாரி, அது இன்னும் போதைய ஏற வைக்கிற பொருளா இருக்குது. और वो बोलती है उसको नौकरी नहीं कहते हैं। क्यों? उसे क्या कहते हैं? अगर शराब का धंधा कोई माँ के साथ करे அவங்க சொல்றாங்க அதுக்கு வேலைன்னு சொல்லுறது இல்லன்னு சொல்றாங்க. பாபா சொல்றாங்க ஏன் இப்போ யாரோ இந்த மதுபானத்தினோட வேலை அம்மா கூட செய்யறாங்க, तो शराब का धंधा अच्छा है क्या? அப்போ மதுபானத்தினோட வேலை நல்லதா? அந்த வியாபாரம் वो तो नशा फैलाने वाला धंधा है। அது அந்த ஒரு போதைய பரவற வேலையா இருக்குது. क्या है, क्या बोला जाएगा? किसी फैक्ट्री में जा रही है, सुपारी काम कर रही है, नौकरी धंधा ही तो है। இப்போ ஒரு ஃபேக்டரியில போகுறாங்க, சுப்பாரி என்ன அந்த பாக்கினோட வேலைய செய்யறாங்க, அப்ப என்னன்னு சொல்றதுன்னு கேக்குறாங்க பெஞ்சி. பாபா சொல்றாங்க அது வேலை தானே இருக்கு, वो नौकरी नहीं है, वैसे कह रही है। उसके कहने से श्रीमत की बात हो जाएगी। பாபா சொல்றாங்க அவங்க அந்த பொண்ணு சொல்றதுனால என்ன ஸ்ரீமத்தினோட பேச்சு ஆயிடுமா? हाँ, ये कह रही है। ड्रामा में नहीं है, ड्रामा बनाने वाला कौन है? அவங்க சொல்றாங்க பாய் பாபா அது டிராமால பிக்ஸ்ன்னு சொல்றாங்க. பாபா சொல்றாங்க டிராமால இல்ல, டிராமாவை உருவாக்க கூடியவங்க யாரா இருக்காங்க? बच्चे लोग ड्रामा बनाने वाले होते हैं। அந்த பொண்ணை போய் சின்ன குழந்தைய போய் டிராமாவை உருவாக்க கூடியதுன்னு சொல்றீங்களா? ड्रामा चेंज कर देगी। அந்த பொண்ணு டிராமாவை அந்த குழந்தை டிராமா சேஞ்ச் பண்ணிடும், ऐसा नहीं। वो ड्रामा चेंज करेगी। அது டிராமாவை சேஞ்ச் பண்ணிடும். आप चेंज करने की बात उसके लिए बोलिए। அவங்களுக்காக அந்த பொண்ணுக்காக சேஞ்ச் பண்ற விஷயத்த நீங்க சொல்லுங்க. नाम मत बोलिए कि ऐसा ही ड्रामा में तू ऐसी करती है। டவுன் பண்ணாதீங்க, டிராமால அப்படிதான் இருக்குது அதனால நீ இப்படி செய்யறன்னு சொல்லாதீங்க. कन्याओं को ऊपर चढ़ाना नीचे गिराना। கன்யாக்களை மேல தூக்கணுமா இல்லன்னா கீழே விழ வைக்கணுமா? तो ऊपर उड़ाने वाली बात करो। அப்போ மேல பறக்க வைக்கிற பேச்சுகளை சொல்லுங்க, மேல தூக்குற பேச்சுகளை சொல்லுங்க. और ड्रामा करते हो। हाँ हाँ, अम्मा के साथ मर्डर कर रहे हैं, अम्मा के साथ तो कर रहे हैं। இப்ப நான் அம்மா கூட மர்டர் பண்ணிட்டு இருக்கேன், அம்மா கூட தானே செய்யறேன். ड्रामा में लोग है इसलिए कर रही है। ஒரு டிராமால பிக்ஸா இருக்குது அதனாலதான் செஞ்சிட்டு இருக்கேன். तो बात हुई। இது என்ன விஷயமா என்ன? और
अरे उमंग उत्साह बढ़ाओ, छोटी छोटी कन्याएं हैं, यहाँ समझ बुद्धि नहीं है। பாபா சொல்றாங்க ஊக்கம் உற்சாகத்தை அதிகம் பண்ணுங்க. சின்ன சின்ன பெண் குழந்தைகள் அவங்களுக்கு उनको हमेशा बार बार ये बात सुनाओ। அறியாதவங்க அப்படிப்பட்டவங்களுக்கு அடிக்கடி இந்த பேச்சுகளை சொல்லுங்க. छोटी छोटी कन्याएं बड़े बड़े धर्मगुरुओं को बाण मारेंगे। சின்ன சின்ன கன்யாக்கள் பெரிய பெரிய தர்ம குருக்களுக்கு அம்ப அடிப்பாங்க. बड़े धर्मगुरु भी बैठे हैं, छोटी कन्याएं भी बैठी हुई। பெரிய தர்ம குரு கூடயும் உட்கார்ந்து இருக்காங்க, சின்ன சின்ன கன்யாக்கள் கூடயும் உட்கார்ந்து இருக்காங்க. अभी क्या है, अभी उल्टा हो रहा है। இப்ப என்னன்னா இப்போ தலைகீழாக ஆயிட்டு இருக்கு. बड़े बड़े धर्मगुरु छोटी कन्या को बाण मार रहे हैं। பெரிய பெரிய தர்ம குருக்கள் சின்ன சின்ன கன்யாக்களுக்கு அம்ப பாய வச்சிட்டு இருக்காங்க. चल इधर, चल उधर, ये कर, वो कर। இங்க போ, அங்க வா, இது செய், அது செய். मजबूरी का नाम महात्मा गांधी। ஆனா பாபா அது வேற வழி இல்ல தானே பாபான்னு சொல்றாங்க அந்த சின்ன குழந்தை. பாபா சொல்றாங்க மஜ்பூரிக்கா நாம் மகாத்மா காந்தி, வேற வழி இல்லாம செய்யறது அதுக்கு பேரு மகாத்மா காந்தி. महात्मा गांधी की फॉलोअर बनेगी। நீ மகாத்மா காந்திக்கு ஃபாலோவர் ஆகுவியா? महात्मा गांधी तो ब्रह्मा बाबा का पार्ट है। மகாத்மா காந்தி பிரம்ம பாபாவினோட பார்ட்டா இருக்குது. तू ब्रह्मा शक्ति बनेगी, शिव शक्ति बनेगी। நீ பிரம்ம சக்தி ஆகுவியா இல்லன்னா சிவ சக்தி ஆகுவியா? क्या बनेगी? என்ன ஆகுவே? शिव शक्ति बनेगी। हम क्या சிவ சக்தி ஆகுவே, பின்ன என்ன? அப்போ नहीं, लेकिन अभी कई माताओं की ऐसी मजबूरियां रहती है कि उनके बगैर घर नहीं चलता, उनको घर। பல மாதாக்கள் இப்படி இருக்காங்க, அவங்களுக்கு வேற வழி இல்லாம வேலை செய்ய வேண்டியதாக இருக்கு. அவங்க இல்லாம அவங்க வேலை செய்யாம வீடு நடக்கிறது இல்ல. काम करना पड़ता है, அவங்களுக்கு வேலை செய்ய வேண்டியதாக வருது. तो फिर उनके लिए भी वही होगा। அப்ப அவங்களுக்காக கூட அதே தானான்னு கேக்குறாங்க. उनके लिए भी वही होगा। அவங்களுக்காக கூட அதே தானா? उनके लिए क्या होगा? அவங்களுக்காக என்ன ஆகும்? मतलब कोई घर में ऐसा रहता है कि कन्याओं माताओं को काम करके घर चलाना पड़ता है। சில வீடுகள் எப்படின்னா கன்யா மாதாக்கள் வேலையை செஞ்சு அந்த வீடை நடத்த வேண்டியதாக இருக்கு. कोई मिसाल है? ஏதாவது உதாரணம் இருக்குதா? मतलब पुरुष ऐसे। आपके पास कोई मिसाल है? பாபா கேட்டுட்டு இருக்காங்க, உங்ககிட்ட ஏதாவது உதாரணம் இருக்குதா? है ना? हाँ, क्या है? இருக்குது இல்லையா பாபா அப்படின்னு சொல்றாங்க. பாபா கேக்குறாங்க என்ன இருக்கு? रहते ऐसे कई माता है जो उनके बगैर घर नहीं चलता है, उनको कमाना पड़ता है। சில மாதாக்கள் இப்படி இருக்காங்க, அவங்க இல்லாம வீடு நடக்கிறது இல்ல, அவங்களுக்கு வீட நடக்க வைக்க வேண்டியதாக இருக்கு, அப்படின்னா வேலை செஞ்சு நடத்த வேண்டியதாக இருக்கு. उनके बगैर घर नहीं चलता है, कमाना पड़ता। कौन सी मिसाल है ऐसी? அவங்க இல்லாம வீடு நடக்காது, என்ன உதாரணம் இருக்கு அப்படி? पति कम कमाता होगा। अरे पति को निठल्ला बनाती भी कौन है? பாபா கேட்டுட்டு இருக்காங்க, அரே கணவன நிட்டல்லான்னா வேலை வெட்டி செய்யாம அப்படியே உட்கார்றாங்க இல்லையா, அவங்களுக்கு சொல்லுவாங்க. அப்படி ஆக்கக்கூடியவங்களும் யாரு? आराम से निठल्ला बनाए रही, खूब शराब पियो। ஆராமா அப்படின்னா ரிலாக்ஸா அவங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா நிம்மதியாக விட்டுடுறாங்க. நல்லா நீ அப்படியே உட்காரு, நல்ல மதுபானத்தை குடி, मस्ती मारे घर के दोनों लोग। ரெண்டு பேரும் போய் என்ஜாய் பண்ணுங்க. मतलब कई लड़के पति ऐसे होते जो काम मतलब होशियार नहीं होते, घर नहीं चला पाते। சில கணவர்கள் எப்படி இருக்காங்கன்னா அந்த அளவுக்கு புத்தி இருக்கிறது இல்ல, வீட நடத்த முடியறது இல்ல, அவங்களால कमा नहीं पाते। சம்பாத்தியம் செய்ய முடியறது இல்ல. शादी करने के लिए होशियार होते हैं, கல்யாணத்தை பண்ணிக்கிறதுக்காக புத்திசாலியாக இருப்பாங்க. बच्चे पैदा करने के लिए बड़ी होशियारी है।
குழந்தைகளுக்கு ஜென்மம் கொடுக்கறது அதுல ரொம்ப புத்திசாலி. कहते हैं अपने को ब्राह्मण, சொல்றாங்க தானே பிராமணர்கள்னு. ज्ञान में चलने वाली कन्या ஞானத்துல இருக்கக்கூடிய கன்யா ज्ञान में चल रही है, ஞானத்துல இருக்காங்க. सत्य बाप का ज्ञान मिल गया உண்மையான அப்பாவோட ஞானம் கிடைச்சிடுது. तो उसको बाप मिला या नहीं मिला? அப்ப அவங்களுக்கு அப்பா கிடைச்சிட்டாங்களா இல்லையா? बाप कन्या की पालना करने वाला है அப்பா கன்யாக்கு பாலனை கொடுக்க கூடியவங்களா या कन्याओं की पालना से भागने वाला है இல்லன்னா கன்யாக்களோட பாலனை செய்யாம ஓடி போக கூடியவங்களா या कन्याओं की कमाई खाने वाला है? இல்லன்னா கன்யாக்களோட சம்பாத்தியத்தை சாப்பிடக்கூடியவங்களா? रक्षा करना, पालना करना। அந்த பாய் சொல்றாங்க பாலனை பண்ணக்கூடியவங்க. फिर उसकी बुद्धि में क्यों नहीं आता? அப்போ அவங்களோட புத்தியில ஏன் வருது இல்ல அப்படின்னா அந்த சிஸ்டர் இருக்காங்களே அவங்க புத்தியில ஏன் வரல? वो लौकिक का अभी भी कुछ वो रेस्पॉन्सिबिलिटी है वो। அவங்க சொல்றாங்க பாபா லௌகிக்க ரெஸ்பான்சிபிலிட்டி கூடயும் இருக்குது, பொறுப்புகள் கூடயும் இருக்கு. रिस्पॉन्सिबल किस लिए? ரெஸ்பான்சிபிள் எந்த விஷயத்துக்காக பொறுப்பு? लौकिक का कुछ, क्या लौकिक? என்ன லௌகிக்க? लौकिक परिवार का कुछ। कन्या का भी परिवार होता है। பாபா கேட்டுட்டு இருக்காங்க கன்யாத்து கூட பரிவாரம் இருக்குமா, குடும்பம் இருக்குமா? कन्या जब शादी करती है तो परिवार बनता है கன்யா எப்போ கல்யாணம் செஞ்சுக்கிறாங்களோ அப்போ பரிவாரம் உருவாகுதா या शादी किए बगैर उसका परिवार होता है? இல்லன்னா கல்யாணம் செஞ்சுக்காமலேயே அவங்களோட பரிவாரம் உருவாகுதா? माँ बहन वो परिवार है उसका। இப்போ சிஸ்டர் இருக்காங்க, அம்மா இருக்காங்க, பாபா கேட்டுட்டு இருக்காங்க அவங்களோட பரிவாரமா அவங்க? वो जिम्मेवारी हो। अरे சில பொறுப்புகள் இருக்குது பாபான்னு சொல்றாங்க. பாபா சொல்றாங்க அரே जिम्मेवार बच्चे होते हैं माँ बाप की पालना करने के लिए। அம்மா அப்பாவை பாத்துக்கிறதுக்கான பொறுப்பாளர்கள் பையங்களா और जो रिश्तेदार हैं वो भी पालना करने के लिए निमित्त होते हैं। பிறகு யாரு உறவினர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க கூட பாலனைய கொடுக்கறதுக்காக நிமித்தம் ஆகுறாங்க. न कि कन्या होती है पालना करने के लिए। இல்லன்னா பாலனைய கொடுக்கறதுக்காக கன்யா இருப்பாங்களா? कन्या की तो कमाई भी नहीं खाना चाहिए। பாபா சொல்றாங்க கன்யாவோட சம்பாத்தியத்தை கூடயும் சாப்பிடக்கூடாது. कन्या दान में दी जाती है। கன்யாவ தானத்துல கொடுக்கப்படுகிறது, தானமாக அவங்கள கொடுக்கப்படுகிறது. जिसको दान में दिया जाता है யாருக்கு தானத்துல கொடுப்பீங்களோ उसकी कमाई खाना चाहिए। அவங்களோட சம்பாத்தியத்தை சாப்பிடுவீங்களா? कन्या बेचारी क्या சாப்பிடுறதான்னு கேக்குறாங்க. वैश्यालय की दुनिया में कन्या को धंधा करेंगे तो लोग वैश्या बना देंगे। பாவம் கன்யா இப்போ வைஷாலத்தினோட உலகத்துல தொழில செஞ்சாங்கன்னா உலகம் வைஷ்யா ஆக்கிடும். इसलिए तो कहा ये वैश्यालय है। அதனாலதான் சொல்லப்பட்டிருக்குது இது வைஷாலயம் ஆயிருக்குது. अगली पढ़ाई मत पढ़ाओ। டாக்லி படிப்ப படிக்க வைக்காதீங்க. डागली पढ़ाई पढ़ेंगे तो नौकरी करेंगी। இப்போ அந்த டாக்லி படிப்ப படிக்க வச்சீங்கன்னா அவங்க வேலைய செய்வாங்க. नौकरी करेंगे तो वैश्या बन जाएंगी। வேலைக்கு போனாங்கன்னா வைஷ்யா ஆயிடுவாங்க. तो छोड़ेंगे थोड़े ही, जिनके अंडर में काम करेंगे। இப்போ அவங்க விட்டுடுவாங்களா என்ன? யாரோட அண்டர்ல வேலை செய்வாங்களோ அவங்க என்ன இவங்களை விட்டுடுவாங்களா? अरे दास दासी किसी के घर में काम करेंगे அரே வேலைக்காரங்க இப்போ ஒருத்தரோட வீட்டுல வேலை செய்யறாங்க. तो आज की दुनिया में அப்போ இன்றைய உலகத்துல तो दास दासियों के ऊपर पूरा कंट्रोल होता है। தாஸ் தாசிகள் மேல கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் இருக்கும். चलो माँ बाप न भी करें कुछ, சரி அம்மா அப்பா எதுவுமே செய்யாம போனாலும் माँ बाप के जो बच्चे नौजवान घर में हैं वो भी छोड़ेंगे। இப்போ அம்மா அப்பாவினோட குழந்தைகள் இருக்காங்க இல்லையா இளைஞர்கள் அவங்க என்ன விட்டுடுவாங்களா என்ன? छोड़ देंगे? விட்டுடுவாங்களா? नहीं छोड़ेंगे। விட மாட்டாங்க. कन्या को तो नौकरी करनी नहीं, कन्या माँ बाप की परवरिश करेगी। பாபா சொல்றாங்க கன்யாக்களுக்கு வேலை செய்யக்கூடாது, கன்யா அப்பா அம்மாவை பாத்துக்குவாங்களா? नहीं, जो एकलौती होती है ना
அவங்க ஒரு பொண்ணுதான் இருக்காங்க. इकलौती होती है, सो क्या हुआ, इकलौती होती है, कन्या दूसरे घर की होती है, पराये घर की। இப்போ ஒரு பொண்ணு மட்டும்தான் இருக்காங்கன்னா என்ன, இப்போ கன்யா மத்தவங்களோட வீட்டினோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னா மத்தவங்களோட வீட்டுக்கு போக கூடியவங்க. கன்யாவை வீட்டிலே வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க பத்திதான் ஆக மாட்டாங்களா, வேசியா ஆயிடுவாங்க. இது தவறான பேச்சா இருக்கு, இது தவறான தொழிலாயிடுச்சு. कोई भी कन्या को घर में डाल करके माँ बाप नहीं रखते. எந்த கன்யாவை வேணாலும் ஆயிருக்கலாம், அம்மா அப்பா வீட்டுல வச்சுக்கிறது இல்ல. वो कहना चाह रही है कि माँ बाप बहुत लाचार है. क्या लाचार है? அவங்க சொல்றாங்க அம்மா அப்பா அப்படின்னா வேற வழி இல்ல அவங்களுக்கு. பாபா சொல்றாங்க என்ன வேற வழி இல்ல அவங்களுக்கு, वो काम ही नहीं कर सकते, रोटी खाने को भी नहीं है. அவங்களால வேலை செய்யவே முடியறது இல்ல, ரோட்டி கூட சப்பாத்தி கூட சாப்பிடுறதுக்கு அவங்களால ஆகுறது இல்ல, அப்படின்னா சம்பாத்தியத்தை செய்யறதுக்காக ஆகுறது இல்ல. பாபா கேட்டுட்டு இருக்காங்க இது பூர்வ ஜென்மத்தினோட யாரோட கணக்கு வணக்கா இருக்குது, இது பூர்வ ஜென்மத்துல யாரோட கணக்கு வணக்கா இருக்குது, பெண் குழந்தைதா இருக்குதா. அப்போ பெண் குழந்தையினோட மேலையே போடணும். இப்போ அங்க ஜென்மம் எடுத்திருக்காங்கன்னா இதுக்கு அர்த்தம் இப்படியா, அவங்களோட தலை மேல ஏறி உட்கார்றதுதான் கேக்குறாங்க. பாபா சொல்றாங்க இது ஒன்னும் பெரிய, இது ஒன்னும் விஷயம் இல்ல, இது கரெக்டான பேச்சு இல்ல. இது कन्या को नौकरी नहीं करनी. பாபா சொல்றாங்க கன்யாக்கு வேலைக்கு போக கூடாது. कन्या को नौकरी करेगी तो वैश्या बनेगी. கன்யா தொழில இந்த வேலைக்கு போனாங்கன்னா வைஷ்யா ஆயிடுவாங்க. दुनिया नहीं छोड़ेगी उसे. உலகம் விடாது அவங்கள. इसका पाप किसके ऊपर चढ़ेगा? பிறகு அதோட பாவம் யார் மேல ஏறும், माँ बाप के ऊपर चढ़ेगा. அம்மா அப்பா மேல ஏறும். दुनिया पहले पूर्वजन्म से पाप करके तो आए ही है. ஒண்ணு பூர்வ ஜென்மத்திலிருந்து பாவத்தை செஞ்சுட்டு தான் வந்திருக்காங்க. जो निपूते हुए அது ஏன்னா அவங்களுக்கு பையன் இல்ல, और फिर और दूसरा पाप कर दो. பிறகு இன்னொரு தவற செய்யுது. अब विदेशों में ऐसा होता है. பாபா சொல்றாங்க விதேசத்துல இப்படி ஆகுது. कन्या को महारानी बना के बैठा देंगे. என்னன்னா கன்யாவை மகாராணியாக உட்கார வச்சிடுறாங்க. படிக்க வச்சுட்டு அவங்கள என்ன செய்யறாங்கன்னா மகாராணியாக உட்கார வச்சிடுறாங்க. विदेशों की तो बात ही दूसरी है. பாபா சொல்றாங்க விதேசிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பேச்சே வேறன்னு சொல்றாங்க. वहाँ तो वैश्यालय ही चलता है. பாபா சொல்றாங்க அங்க வைஷ்யாலய தான் நடக்குது. धड़ाधड़ डाइवोर्स दो, धड़ाधड़ दूसरी शादियां करो. எப்படி என்ன டக்கு டக்குன்னு டைவர்ஸ குடுக்கறது, டக்கு டக்குன்னு வேற திருமணத்தை கல்யாணத்தை பண்ணிக்கிறது. वैश्या के ऊपर वैश्या बनाते चले जाओ. வைஷ்யா மேல வைஷ்யாக ஆக்கிட்டே போகிறது. तो कुछ माता इसे दुकान के लिए उससे बहुत मजबूरी है. दुकान में बैठा देंगे. बताओ. இப்போ சில மாதாக்கள் எப்படின்னா இந்த கடையில வேலை செய்யறாங்க அப்படின்னா வேற வேலையே வேற வழியே இல்லாம செய்யறாங்க. பாபா சொல்றாங்க கடையில உட்கார வச்சிடுறாங்க. பாருங்க दुकान में बैठा दो, चाहे नौकरी करा दो, बात तो एक ही है. இப்போ கடையில உட்கார வைங்க இல்லன்னா வேலைக்கு அனுப்புங்க, ஒரே விஷயம் தானே. जात जात के लोगों को नजर पड़ेगी उसके ऊपर. அப்படின்னா வெவ்வேறு விதமான ஆத்மாக்களோட பார்வை அவங்க மேல வீழும். वो तो कोमल कन्या है. அவங்க சாஃப்டா இருக்கக்கூடிய கன்யா. कन्या को भी दुकान में रखना नहीं चाहिए. माता की बात अलग है. பாபா சொல்றாங்க இப்ப மாதாவோட பேச்சு வேற. माता मेच्योर्ड हो चुकी है, बैठ सकती है. மாதா மெச்சூர்டா இருக்காங்க, அவங்க உட்காரலாம். घर में कोई कमाने वाला नहीं है வீட்டுல சம்பாதிக்கிறவங்க யாரும் இல்ல. तो माता बच्चों की परवरिश करेगी. அப்போ அம்மா குழந்தைகளை பால்ல அப்படின்னா அவங்களுக்காக வேலை பண்ணுவாங்க. वास्तव में कन्याओं को थोड़ी नौकरी करनी चाहिए. வாஸ்தவத்துல கன்யாக்களுக்கு வேலை செய்யக்கூடாது. माँ बाप भाइयों आदि की पालना, அம்மா பிறகு சகோதரர்களினோட பாலனை,
कन्याओं को नहीं करना है। கன்யாக்களுக்கு செய்யக்கூடாது. ये तो पुरुषों का काम है। இது ஆண்களோட வேலை இருக்குது. सास ससुर भी बहू की कमाई नहीं खाते हैं। இப்போ மாமனாரு பிறகு அத்தை இருக்காங்க இல்லையா, அவங்க கூடயும் மருமகளோட சம்பாத்தியத்தை சாப்பிடுறது இல்ல. तो कन्या की कमाई कैसे खावेंगे? அப்போ கன்யாவோட சம்பாத்தியத்தை எப்படி சாப்பிடுவாங்க? ये तो ला नहीं है। இது நியமமே இல்ல. परंतु आजकल भुखड़े बहुत हो गए हैं। ஆனா இன்றைய நேரத்துல இப்போ இது வேணும் அது வேணும் சாப்பிடுறதுக்காக இப்படிப்பட்டவங்க இருப்பாங்க இல்லையா. बच्चियां भी कमा करके सारे घर को खिलाती हैं। பெண்கள் கூடயும் அப்படின்னா பொண்ணு கூடயும் சம்பாதிச்சு முழு பரிவாரத்துக்கு கொடுக்கறாங்க. इतनी दुखी है எவ்வளவு துக்கத்துல இருக்காங்கன்னா कि अपन को छुड़ाए भी नहीं सकती है। அவங்கள விடுதலை செஞ்சுக்கிறதுக்கு கூடயும் ஆகுறது இல்ல. सेकंड नंबर पॉइंट, स्कूल कॉलेज भी नहीं रहे सुरक्षित. स्कूल कॉलेज ಇದು ಕೂಡಯೂ ಸೇಫ್ ಆಗ ಇಲ್ಲ. அப்படின்னா இங்க கூடயும் சேஃப்டி இல்ல. बच्चों को कुमार हो या कुमारी उनको कितने क्लास में कैसे से पढ़ाना है? அவங்க கேக்குறாங்க, பாபா குழந்தைகள் இப்ப குமார் குமாரிகள் அவங்களுக்கு எவ்வளவு கிளாஸ் வரைக்கும் படிக்க வைக்கலான்னு கேக்குறாங்க. आजकल तो प्राइमरी स्कूल में जाते ही यार प्यार सीख जाते हैं। பாபா சொல்றாங்க, இன்றைய நேரத்துல பிரைமரி ஸ்கூலுக்கு போகிறாங்க, அப்பவே காதலிக்கிறது எல்லாமே லவ் பண்றது எல்லாமே கத்துக்கிறாங்க. सिनेमा और टीवी उनको साफ सिखाई देता है। சினிமா பிறகு டிவி அது அவங்களுக்கு எல்லாமே கத்து கொடுத்துடுது. तो कौन से क्लास तक पढ़ाना चाहिए? அப்போ பாபா கேட்டுட்டு இருக்காங்க, எந்த கிளாஸ் வரைக்கும் அவங்களுக்கு படிக்க வைக்கணும்? है? है? अभी तो बताया। இப்பதானே சொன்னேன், प्राइमरी स्कूल में पढ़ने वाले बच्चे यार प्यार नहीं कर लेते हैं। आप பிரைமரி ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைகள் காதலிச்சுக்கிறது இல்லையா? पसंद दागली पढ़ाई मैंने दागली पढ़ाई। பாபா சொல்றாங்க, டாக்லி படிப்புன்னா நாய் படிப்பு தான். चाहे प्राइमरी स्कूल की हो चाहे ऊंची वाली हो। இப்போ அது பிரைமரி ஸ்கூல் ஆயிருக்கலாம், இல்லன்னா உயர்ந்த கிளாஸ் ஆயிருக்கலாம். ये है प्राइमरी स्कूल में छोटे बच्चे होते हैं तो माँ बाप के कंट्रोल में रहते हैं। இது என்னன்னா, இப்போ பிரைமரி ஸ்கூல் இருந்ததுன்னா சின்ன குழந்தைகள் அம்மா அப்பாவோட கண்ட்ரோல்ல இருப்பாங்க. ऊंची पढ़ाई पढ़ते हैं तो बड़े हो जाते हैं। இப்போ உயர்ந்த படிப்பு எப்போ படிக்கிறாங்களோ அப்போ பெரியவங்க ஆயிடுறாங்க. नाबालिग की जगह बालिग हो जाते हैं। இப்போ நாபாலிக் இருந்து அப்படின்னா சின்ன குழந்தைகள் இருந்து அவங்க பெரியவங்க ஆயிடுறாங்க, மெச்சூர்ட் ஆயிடுறாங்க. वो अगर लव मैरिज करेंगे भी तो माँ बाप कुछ नहीं कर सकते। ஒருவேளை அவங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டாலும் கூடயும் அம்மா அப்பாவால எதுவுமே செய்ய முடியாது. और जो नाबालिग है பிறகு யாரு நாபாலிகா இருக்காங்க, மெச்சூர்ட் ஆகி இல்ல, वो अगर लव मैरिज करेंगे तो पुलिस से उनको पकड़वाया जा सकता है। அவங்க ஒருவேளை காதலிச்சுட்டு திருமணம் பண்ணிட்டாங்கன்னா போலீஸ்காரங்கக்கிட்ட அவங்கள ஒப்படைக்கலாம்.
और बरगलाने वाले को பிறகு யாரு அவங்களோட புத்தி கெடுத்துறாங்க இல்லையா, அவங்கள जेल में डाला जा सकता है। அவங்கள ஜெயில போடலாம், ஜெயில அவங்கள போட்டுடலாம். इसलिए डागली पढ़ाई तो डागली पढ़ाई है। அதனாலதான் இந்த நாய் படிப்பு தான் இருக்குது. अब्दुली पढ़ाई को जो डागली पढ़ाई इसलिए बोला है, பாபா சொல்றாங்க அந்த ஸ்தூல படிப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு நாய் படிப்புன்னு ஏன் சொல்லப்பட்டிருக்குதுன்னா, कि हद की पढ़ाइयाँ जो आज पढ़ाई जा रही है स्कूलों में, खास करके भारत में, எல்லோருக்கு உட்பட்ட படிப்பு என்ன படிக்க வச்சுட்டு இருக்காங்களோ, விசேஷமாக பாரத நாடுல वो विदेशी पढ़ाइयाँ हैं அது விதேசி படிப்புகள் ஆயிட்டு இருக்கான். या स्वदेश की पुरानी परंपराएं हैं। இல்லன்னா ஸ்வதேசத்தினோட பழைய பரம்பரைகளா இருக்குதா? सारी विदेशी पढ़ाइयाँ आ चुकी हैं எல்லாமே விதேசி படிப்புகள் வந்துடுச்சு. और उन विदेशी पढ़ाइयों में பிறகு அந்த விதேசி படிப்புகள்ல जो बच्चे पढ़ाई पढ़ करके निकलते हैं, எந்த குழந்தைகள் படிச்சுட்டு வராங்களோ वो यार प्यार को महत्व देते हैं, அவங்க காதலிக்கிறது அதுக்கு மகத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்களா, या भारतीय पुरानी परंपरा को महत्व देते हैं कि माँ बाप இல்லன்னா பாரதிய பழைய பரம்பரைகளுக்கு அவங்க மகத்துவத்தை கொடுத்துட்டு இருக்காங்களா? जहाँ हमको अर्पण करेंगे அம்மா அப்பா நம்மள எங்க அர்ப்பணம் செய்வாங்களோ वहाँ हम अर्पण होकर के सारा जीवन रहेंगे। அங்க நாங்க அர்ப்பணமாக இருந்து முழு வாழ்க்கை இருப்போம். जीवन का लक्ष्य विदेशी बन जाता है அவங்களோட வாழ்க்கையினோட லட்சியம் விதேசி ஆயிடுதா, या स्वदेशी बन जाता है। இல்லன்னா ஸ்வதேசி ஆயிடுதா? विदेशी बन जाता है, விதேசி ஆயிடுது. इसलिए डागली पढ़ाई पढ़ी, அதனாலதான் டாக்லி படிப்புன்னு சொன்னாங்க. क्योंकि विदेशों में तो ஏன்னா விதேசங்கள்ல ये बुरा नहीं माना जाता இத கெட்ட விஷயம்னு சொல்லி ஏத்துக்கப்படுகிறது இல்ல. कि कन्या என்னன்னா கன்யா या कोई पुरुष है இல்லன்னா ஆண் இருக்காங்க, वो अनेक शादियां करे, அவங்க நிறைய திருமணத்தை பண்ணிக்கிறது இது கெட்ட விஷயம்னு சொல்லி அங்க ஏத்துக்கிறது இல்ல. अनेक बार तलाक दे, நிறைய தடவை அவங்க டைவர்ஸ் குடுக்கறாங்க, அது ஒண்ணு கெட்ட விஷயம் இல்லன்னு அவங்க சொல்றது இல்ல. डाइवोर्स दे, उसको बुरा नहीं मानते, बहुत अच्छा है। அது ஒண்ணு கெட்ட விஷயம் இல்ல, அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி அவங்க ஏத்துக்கிறாங்க. सुख शांति से रहो, जब तक जियो सुख से जियो, சுக சாந்தியாக இருங்க, எப்ப வரைக்கும் உயிரோட இருக்கீங்களோ அப்ப வரைக்கும் சுக சாந்தியாக வாழுங்க. किसी को दुख होता है किसी को सुख होता है, इससे कोई मतलब नहीं। இப்போ ஒருத்தருக்கு துக்கம் கிடைக்குது, சுகம் ஆகுது, இதுல இருந்து எதுவுமே நமக்கு ஒண்ணு கனெக்ஷன் இல்ல. अपने सुख से काम, தன்னோட சுகத்து கூட கனெக்ஷன். किसी की आत्मा को ठेस पहुंचती है, இப்போ ஒரு ஆத்மாக்கு துக்கம் ஆகுது, इससे कुछ भी लेना देना नहीं। இத கூட எதுவுமே கொடுக்கல் வாங்கல் என்றது இல்ல. और दूसरे देश जो है भावना प्रधान देश नहीं है। இப்போ மத்த தேசங்கள் இருக்கு இல்லையா, அது பாவனா பிரதான் இல்ல. அப்படின்னா பாவனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல, அங்க ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுக்கறது இல்ல. कुत्ते में कहें कि भावना होती है இப்போ நாயில பாவனை இருக்குதுன்னு சொல்றோம், அது இருக்குமா? அதுக்குள்ள कुत्ते में क्या भावना होगी? நாய்க்குள்ள என்ன பாவனை இருக்கும்? इसलिए बताया அதனாலதான் சொல்லப்பட்டது कि भारत की जो पढ़ाई है பாரத்தினோட படிப்பு என்ன இருக்கு, वो डागली पढ़ाई है, அது நாய் படிப்பா இருக்கு. कुत्ता और कुतिया बनाने वाली पढ़ाई है। ஆணு நாய் பெண்ணு நாயை ஆக்கக்கூடிய படிப்பா இருக்கு. वैसे भी அப்படி பார்த்தோம்னாலும் भारत में जो आज पढ़ाई जा रही है, பாரத்ல இன்னைக்கு என்ன படிப்பை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, वो राजा बनने वाली पढ़ाई जा रही है। அது ராஜா ஆக்கக்கூடிய படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்களா? लक्ष्मी नारायण बनने वाली पढ़ाई जा रही है, லக்ஷ்மி நாராயண் ஆகிறதுக்கான படிப்பை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்களா? या दास दासी बनने की पढ़ाई जा रही है। இல்லன்னா தாஸ் தாசி ஆகிறதுக்கான படிப்பை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்களா? दास दासी माने नौकर, தாஸ் தாசி என்ன வேலைக்காரங்க, सर्विस करने वाला। சர்வீஸ் செய்யக்கூடியவங்க. कौन सी पढ़ाई पढ़ाई जाती है? எந்த படிப்பு படிக்க வச்சிட்டு இருக்காங்க?
नौकर बनने की पढ़ाई पढ़ाई जाती है। வேலைக்காரங்கள் ஆகக்கூடிய படிப்பை சொல்லி கொடுக்கப்பட்டுட்டு இருக்குது. सब बड़े खुशी से कहते हैं हम पढ़ाई पढ़ के क्या बनेंगे। எல்லாருமே ரொம்ப குஷியாக சொல்றாங்க, நாங்க படிச்சு என்ன ஆகுவோம், नौकरी करेंगे, நாங்க வேலை பண்ணுவோம். अरे बड़े से बड़े ऑफिसर भी बनेंगे, அரே பெரியதிலும் பெரிய ஆபீசர்ஸ் ஆனாலும் கூட, तो भी कोई मिनिस्टर के अंडर में काम करना पड़ेगा कि नहीं। ஆனாலும் இப்போ பெரிய மினிஸ்டரினோட அண்டர்ல வேலை செய்ய வேண்டியதாக இருக்குமா இல்லையா? करना पड़ेगा। செய்ய வேண்டியதாக இருக்கும். तो दास दासी हुआ ना। அப்போ தாஸ் தாசி ஆனாங்க இல்லையா? और भारत की पढ़ाई क्या है। பிறகு இங்க பாரத்தினோட படிப்பு என்ன இருக்குது? भारत की प्राचीन परंपरा की पढ़ाई क्या है जो भगवान ने पढ़ाई थी। பாரத்தினோட பழமையான படிப்பு எதா இருக்குது? இது பகவான் படிக்க வச்சிருந்தாங்க. बच्चे मैं तुमको ये पढ़ाई पढ़ा करके राजा बनाता हूँ। குழந்தைகளே, நான் உங்களுக்கு இந்த படிப்பை சொல்லி கொடுத்து ராஜா ஆக்குவேன். राजा किसी के अधीन नहीं होता। ராஜா யாருக்குமே அடிமையாக இருக்கிறது இல்ல. जो अधीन होते हैं யாரு அடிமையாக இருப்பாங்க, वो राजयोग नहीं सीखते। அவங்க ராஜயோகத்தை கத்துக்கிறது இல்ல. जिनकी बुद्धि में नॉलेज बैठ गई है, जानकारी हो गई कि दुनिया का विनाश होने वाला है, யாரோட புத்தியில நாலேஜ் உட்கார்ந்துடுச்சு, அறிமுகம் கிடைச்சிடுத்து என்னன்னா உலகத்தினோட விநாசம் ஆக போகுது, उनकी बात है। அவங்களோட பேச்சா இருக்குது. दुनिया तो पढ़ाई पढ़ाएगी, உலகம் படிக்க வைக்கதா செய்யும். लेकिन जो ज्ञान में चलने वाले हैं वो अपने बच्चों को पढ़ाई पढ़ा रहे हैं। ஆனா ஞானத்துல இருக்கக்கூடியவங்க அவங்க தன்னோட குழந்தைகளுக்கு படிக்க வச்சுட்டு இருக்காங்க. डॉगली पढ़ाई पढ़ा रहे हैं, டாக்லி படிப்ப படிக்க வச்சுட்டு இருக்காங்க. तो उससे नुकसान होगा। இது மூலமாக நஷ்டம் ஏற்படும் சொல்றாங்க. वो उनका अपना भी नुकसान हो रहा है क्योंकि श्रीमत के बरखिलाफ चला रहे हैं बच्चों को। இது அவங்களோட நஷ்டம் கூட ஆகுது. ஏன்னா ஸ்ரீமத்துக்கு விபரீதமாக குழந்தைகளை நடத்திட்டு இருக்காங்க, அப்படின்னா படிக்க வச்சுட்டு இருக்காங்க. जो धन लगा रहे हैं वो இப்போ தனத்தை என்ன அவங்க ஈடுபடுத்திட்டு இருக்காங்க, डॉगली पढ़ाई पढ़ाने में लगा रहे हैं। அவங்க டாக்லி படிப்புல அதை ஈடுபடுத்திட்டு இருக்காங்க. यहाँ तो ऐसे ऐसे भी हैं सरेंडर कर देते हैं। இங்க இப்படிப்பட்டவங்க கூடயும் இருக்காங்க, சரண்டர் பண்ணிடுறாங்க. कन्या को सरेंडर कर दिया, सरेंडर करने के बाद फिर उठा ले जाते हैं। கன்யாவை சரண்டர் பண்ணிட்டாங்க, பண்ணதுக்கு பிறகு அவங்கள எடுத்துன்னு போயிடுறாங்க. उसको डॉगली पढ़ाई पढ़ाते हैं। அவங்கள எடுத்துன்னு போய் அங்க டாக்லி படிப்பை படிக்க வைக்கிறாங்க. कन्या को सरेंडर कर दिया, கன்யாவை சரண்டர் பண்ணிட்டாங்க, सरेंडर करने के बाद பண்ணாங்க, फिर उठा ले गए, சரண்டர் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்கள எடுத்துன்னு போனாங்க. उसको डॉगली पढ़ाई पढ़ाना शुरू किया है। அவங்களுக்கு டாக்லி படிப்பை படிக்க வைக்கிறது ஆரம்பம் செஞ்சாங்க. एमए और बीटी जाने क्या क्या करा दिया। எம்ஏ பிறகு அந்த பிடி எதேதோ அதெல்லாம் செய்ய வைக்கிறாங்க, படிக்க வைக்கிறாங்க. पढ़ा देने के बाद वो लड़की भाग गई। படிக்க வச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன ஆகுது, அந்த பொண்ணு ஓடி போயிட்டான். कन्याओं को तो सरेंडर करा सकते हैं लेकिन भाइयों को कैसे सरेंडर करें। கன்யாவாக இருந்தாங்கன்னா சரண்டர் பண்ணிக்கிறீங்க, பிரதர்ஸ் எப்படி பண்ணிக்குவீங்க? भाइयों को सरेंडर कराने की सरकार नहीं, भाइयों को सरेंडर क्यों कराना। பிரதர்ஸ் சரண்டர் பண்ணிக்கிற அவசியமே இல்ல, பிரதர்ஸைய சரண்டர் பண்ணிக்கிறது. उनको तो पढ़ाई तो देना ही। बैल बाल का नहीं गाया हुआ क्या। பாபா கேட்டுட்டு இருக்காங்க, எருதுக்கு பாலனை கொடுக்கக்கூடிய கண்ணையான்னு சொல்லப்பட்டிருக்காங்களா? अरे शेल्टर देने की किसको जरूरत है। அரே பாதுகாப்பு யாருக்கு தேவை இருக்குது? आज की दुनिया में असुरक्षित स्त्री चोला है। இன்றைய நேரத்துல இன்றைய உலகத்துல பாதுகாப்பு இல்லாம இருக்கக்கூடியது பெண்ணோட சரீரமா या पुरुष चोला, இல்லன்னா ஆணோட சரீரமா? स्त्री चोला असुरक्षित है। तो இப்போ பெண்ணோட சரீரம் அது எப்படின்னா பாதுகாப்பு இல்லாம இருக்காங்க. उनको सेंटर मिले वो तो ठीक बात है। அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது, அது சரியான விஷயம். भाइयों को सरेंडर होने की क्या दरकार। பிரதர்ஸ்க்கு சரண்டர் ஆக இருக்கிற அவசியம் என்ன இருக்குது? और दुनिया में कहीं भी घूमे, அவங்க உலகத்துல எங்க வேணும்னாலும் சுத்தின்னு வரலாம். लेकिन पढ़ाई तो उसको पढ़ाई करना पड़ता है।
पढ़ाई तो देना ही पड़ता है। जो ज्ञान में चल रहे हैं बच्चे இப்போ ஞானத்துல இருக்காங்க பிரதர்ஸ், और उनको ये निश्चय नहीं है कि பிறகு அவங்களுக்கு இந்த நிச்சயம் இல்ல हम ईश्वरीय सेवा करेंगे, ईश्वरीय सर्विस में रहेंगे இப்ப நம்ம ஈஸ்வர சேவை செய்யறோம், ஈஸ்வர சர்வீஸ்ல இருப்போம். तो हमारा पता नहीं पेट भरेगा कि नहीं भरेगा। இப்போ நமக்கு தெரியாது நம்மளோட வயிறு நிறையுமா இல்லையா, அது தெரியாது. नौकरी करेंगे, அப்போ வேலைக்கு போகுவோம். नौकरी करेंगे उसके लिए पढ़ाई भी पढ़नी पड़े। இப்போ வேலைக்கு போனீங்கன்னா என்னென்ன படிப்பு கூடயும் படிக்க வேண்டியதாக இருக்கும். बाबा तो गारंटी दे रहे हैं, பாபா கேரண்டி கொடுத்துட்டு இருக்காங்க. मेरी सेवा में लगे रहने वाले कभी भी भूख मर जाएंगे। என்ன சொல்லிருக்காங்க, என்னோட சேவையில ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க எப்பவுமே பசியால சாக மாட்டாங்க. बाबा ने तो गारंटी दे दी। பாபா கேரண்டிய கொடுத்துட்டாங்க. अब चाहे एमए पढ़े, पीएचडी पढ़े, कुछ भी पढ़े, இப்போ எம்ஏ படிக்கலாம், பிஹெச்டி படிக்கலாம், என்ன வேணும்னாலும் படிக்கலாம். लेकिन पढ़ने के बाद पेट में तो पाव और आटा ही जाएगा। படிக்கிறாங்க, அதுக்கு பிறகு வயிறுக்குள்ள ஒரு பாவு மாவு தான் போகும். उससे ज्यादा पेट में जाने वाला नहीं है। அதை விட அதிகம் போகக்கூடியது இல்ல. कितनी भी ऊंची पढ़ाई पढ़ ले, कितनी भी ऊंची नौकरी कर ले, எந்த அளவுக்கு வேணும்னாலும் உயர்ந்த படிப்பு படிக்கலாம், இல்லன்னா உயர்ந்த வேலைய செய்யலாம். हम लोग पढ़ाई पढ़ करके कोई बहुत बड़े इंजीनियर बन जाते हैं। இப்போ படிச்சு மிகப்பெரிய இன்ஜினியர் ஆயிடுறாங்க. 1.5 लाख रुपया विदेश में जाके कमाते हैं, 2 लाख कमाते हैं। 1.5 லட்சம் சம்பாதிக்கிறாங்க, 2 லட்சம் சம்பாதிக்கிறாங்க விதேசத்துக்கு போய் पर मंथ எவ்ரி மந்த். पेट में कितना जाता है? வயிறுக்குள்ள எவ்வளவு போகுது? கொஞ்சம் தான் போகுதுன்னு ஸ்டூடெண்ட் சொல்றாங்க. அப்போ वो पढ़ाई के लिए बोला है डागली पढ़ाई। அந்த படிப்புக்காக சொல்லப்பட்டிருக்குது டாக்லி படாய் படிப்பு. जो छोटे छोटे बच्चे हैं, இப்போ சின்ன சின்ன குழந்தைகள் இருக்காங்க. आज टीवी चल पड़ा है। இன்னைக்கு டிவி வந்திருக்கு. छोटे छोटे बच्चों की बुद्धि में भी विकार की बातें आती है या नहीं आती है? சின்ன சின்ன குழந்தைகளுக்குள்ளயும் விகாரத்தினோட பேச்சுகள் வருதா இல்லன்னா இல்லையா? यार प्यार की बातें चल पड़ती है या नहीं चल पड़ती है? இந்த காதலினோட பேச்சுகள் நடக்குதா இல்லையா? हैं? बहुत जल्दी चल रही है, बहुत जल्दी उनकी बुद्धि में बैठ जाती है। ரொம்ப சீக்கிரமா நடக்குது, ரொம்ப சீக்கிரமா அவங்களோட புத்தியில இதெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கு. माँ बाप इतने विकारी हो गए हैं அம்மா அப்பா எந்த அளவுக்கு விகாரி ஆயிருக்காங்கன்னா कि वो ध्यान ही नहीं रखते कि बच्चे पास में पड़े हुए हैं। அவங்க புத்தியில வச்சுக்கிறதே இல்ல, என்னன்னா கவனமே வைக்கிறது இல்ல. குழந்தைகள் கிட்டதான் தூங்கிட்டு இருக்காங்க. बच्चे चुपचाप देखते रहते हैं, माँ बाप विकारी बनते रहते हैं। குழந்தைகள் சும்மா பார்த்துட்டு இருப்பாங்க, அம்மா அப்பா விகாரத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படின்னா விகாரத்துக்கு போயிட்டு இருக்கிறது சின்ன குழந்தைகள் பார்த்துட்டு இருப்பாங்க. तो बच्चों की बुद्धि में विकार चलेगा या नहीं चलेगा? அப்போ குழந்தைகளோட புத்தியில விகாரம் நடக்குமா இல்லன்னா நடக்காதா? बचपन से ही उनमें विकार आ जाते हैं சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்குள்ள விகாரம் வந்துடுது. और स्कूल में जाकर के பிறகு ஸ்கூலுக்கு போய் वही बातें करते हैं। அந்த பேச்சுக்களை தான் பேசுறாங்க. आज छोटे छोटे बच्चे हैं, இன்னைக்கு சின்ன சின்ன குழந்தைகள் இருக்காங்க, छोटी छोटी बच्चियां सरेंडर हो रही है, वो சின்ன சின்ன பெண் குழந்தைகள் சரண்டர் ஆயிட்டு இருக்காங்க. अपना पोता मिल देती है। அவங்க தன்னோட போத்தா மேல குடுக்கறாங்க. पोता मिल में सारी बात लिख देती है। बचपन में ही ऐसा होता रहा। போத்தா மேல எல்லா விஷயங்களையும் எழுதிடுறாங்க. சின்ன வயசுல இப்படி எல்லாம் ஆயிட்டு இருந்தது. क्या हाल हो गया दुनिया का? என்ன நிலைமை ஆயிடுச்சு உலகத்தினோடது? तो पढ़ाई पढ़ाना अच्छा है या बुरा है? அப்போ படிக்க வைக்கிறது நல்லதா இல்லன்னா கெட்டதா? जो लौकिक पढ़ाई पढ़ाई जा रही है, இது என்ன லௌகிக படிப்பு படிக்க வைக்கப்பட்டிட்டு இருக்குது? इसमें डागली पढ़ाई पढ़ाई जा रही है। அதுல டாக்லி படிப்பு படிக்க வைக்கப்பட்டிட்டு இருக்குதா?
कुत्ते कुतियां बनाई जाने की पढ़ाई जा रही है। ஆணு நாய் பெண்ணு நாய் ஆக்கக்கூடிய படிப்பு படிக்க வச்சிட்டு இருக்காங்களா? व्यभिचारी बच्चे बन रहे हैं குழந்தைகள் வெபிச்சாரி குழந்தைகள் ஆயிட்டு இருக்காங்களா? या व्यभिचारी बन रहे हैं? இல்லன்னா அவிபிச்சாரியாக ஆயிட்டு இருக்காங்களா? क्या बन रहे हैं? என்ன ஆயிட்டு இருக்காங்க? व्यभिचारी बन रहे हैं। வெபிச்சாரி ஆயிட்டு இருக்காங்க। फाउंडेशन ही व्यभिचारी बनने का पड़ रहा है। ஃபவுண்டேஷன் வெபிச்சாரி ஆகிறதுக்கானது ஆயிட்டு இருக்குது। माँ बाप चाहे तो प्राइमरी स्कूल की पढ़ाई घर में भी पढ़ा सकते हैं। அம்மா அப்பாக்கு தேவை இருந்ததுன்னா அந்த பிரைமரி படிப்பு வீட்லயே படிக்க வைக்கலாம்। हिफाजत पर ध्यान दे कभी अकेला ना छोड़े அப்படின்னா சேஃப்டினோட கவனத்தை கொடுங்க, எப்பவுமே ஒண்டியாக விடாதீங்க। இது பாயிண்ட் நம்பர் 3 ஆயிருக்கு। विदेशियों का असर पड़ गया होगा விதேசிகளினோட பிரபாவம் ஏற்பட்டிருக்குதுன்னா तो कन्या को खुला छोड़ देंगे। அப்போ கன்யாக்களை ஃப்ரீயாக விட்டுடுவாங்க। स्वदेशी माँ बाप होंगे ஸ்வதேசி அப்பா அம்மாக இருந்தாங்கன்னா तो कन्या के ऊपर विशेष नजर रखेंगे। அப்போ கன்யா மேல விசேஷமாக கவனத்தை வச்சுக்குவாங்க। ये वो चीज है இது அப்படிப்பட்ட பொருளா இருக்கு, जो हमें दान करनी है। இது நமக்கு தானத்துல குடுக்கிற பொருளா இருக்கு। அப்படின்னா தானமாக மத்தவங்களுக்கு குடுக்கிற பொருளா இருக்கு। இது दान अच्छी चीज का किया जाता है இப்போ தானம் நல்ல பொருள் குடுக்குவாங்களா, या सड़ी बचिया का दान किया जाता है? இல்லன்னா மீதம் மிச்சமாக இருக்கக்கூடியது மிஞ்சமா இருக்கக்கூடியது கொடுப்பாங்களா மத்தவங்களுக்கு? अच्छी चीज का दान करेंगे तो जन्म जन्मांतर अच्छा ही मिलेगा। நல்ல பொருளினோட தானத்தை கொடுத்தீங்கன்னா ஜென்ம ஜென்மாந்தரம் நல்லதுதான் கிடைக்கும்। गंदी चीज का दान करेंगे கெட்ட பொருளை நீங்க தானத்துல கொடுத்தீங்கன்னா तो जन्म जन्मांतर தானமா கொடுத்தீங்கன்னா அப்போ ஜென்ம ஜென்மாந்தரம் गंदा ही मिलेगा। கெட்டதுதான் கிடைக்கும்। कन्याओं माताओं को ज्यादा संग का रंग लगता है। பாபா சொல்லிட்டு இருக்காங்க, கன்யா மாதாக்களுக்கு அதிக சாங்கத்தினோட சாயம் என்றது ஏற்படுது। इसलिए भारत में कन्याओं माताओं को बहुत हिफाजत से रखा जाता है। அதனாலதான் பாரத்ல கன்யா மாதாக்களை ரொம்ப சேஃபாக வைக்கப்படுகிறது। गीता में भी लिखा हुआ है கீதையில கூட எழுதப்பட்டிருக்குது, कि स्त्रियां जब प्रदूषित हो जाती हैं अनेक पुरुषों के साथ பெண்கள் எப்போ கெட்டு போயிடுறாங்களோ அப்படின்னா பொல்யூட்டட் ஆயிடுறாங்களோ நிறைய ஆண்கள் மூலமாக व्यभिचारिणी बन जाती हैं வெபிச்சாரிணி ஆயிடுறாங்க, வெபிச்சாரி ஆயிடுறாங்க। तो सारे देश का அப்போ முழு தேசத்தினோட पतन हो जाता है। வீழ்ச்சி ஆயிடுது, सारा समाज का पतन हो जाता है। முழு சமூகம் இருக்கு இல்லையா அதோட வீழ்ச்சி ஆயிடுது। भगवान ने आकर के भारत में ये पढ़ाई है பகவான் பாரத்ல இந்த படிப்பை சொல்லி கொடுத்திருக்காங்க। कि कन्याओं माताओं की ज्यादा से ज्यादा सुरक्षा करनी चाहिए। கன்யா மாதாக்களுக்கு அதிகத்திலும் அதிகம் பாதுகாப்பு கொடுக்கணும்। पांडवों का मुख्य कर्तव्य क्या है? பாண்டவர்களோட முக்கியமான வேலை என்ன இருக்குது? शक्तियों की சக்திகளோட रखवाली करना அவங்கள சேஃபாக பாத்துக்கிறது। और कर्तव्य बाद में, ज्ञान सुनाना बाद में। மத்த கடமைகள் பிறகு, ஞானம் சொல்றது பிறகு। पहला कर्तव्य है भीमसेन का कर्तव्य। ஃபர்ஸ்ட் கடமை இருக்குது பீம்சேனோட கடமை। बाबा मेरी कन्या है, उसने 2 बार भक्ति की। பாபா என் பொண்ணு 2 தடவை பட்டி பண்ணிருக்காங்க। ज्ञान में चलती थी, रेगुलर क्लास में आती थी। ஞானத்துல இருந்தாங்க, ரெகுலராக கிளாஸ்க்கு வந்துட்டு இருந்தாங்க। अब कन्या क्लास में ही नहीं आती है இப்போ கன்யா கிளாஸ்லயே வர்றது இல்ல। तो उसको घर पर छोड़ करके आऊं या नहीं? அப்போ அவங்கள வீட்டுல விட்டுட்டு வரட்டுமா இல்லையா? बताओ। சொல்லுங்க। है माताओं का फर्ज है, कन्या चाहे ज्ञान में चलती हो या இப்போ மாதாக்களோட கடமை என்னன்னா, இப்போ கன்யா ஞானத்துல இருக்காங்க
இல்லன்னா இருக்காம போகுவாங்க, न चलती हो। இருக்காம போகலாம்। कन्या की सुरक्षा जितनी माँ कर सकती है उतना और कोई கன்யாக்கு பாதுகாப்பு எந்த அளவுக்கு அம்மால செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு नहीं कर सकता। வேற யாரால கூடயும் செய்ய முடியறதில்ல। इसलिए कन्या को अकेला छोड़ने की बात ही नहीं। அதனால கன்யாவை ஒண்டியாக விடுற பேச்சே இல்ல। क्योंकि माँ बाप को तो बच्चों के ऊपर मोह होता है। ஏன்னா அம்மா அப்பாக்களுக்கு குழந்தைகள் மேல மோகம் இருக்கும், பற்று இருக்கும்। मोह में आकर के वो उनकी बातों को मान जाते हैं, பற்றுல வந்து அவங்க அவங்களோட பேச்ச கேட்டுடுறாங்க। समझते हैं हमारी कन्या बड़ी सलोनी है, என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா என்னோட பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, बड़ी सच्ची है, ரொம்ப உண்மையானவங்க। उन्हें पता ही नहीं चलता ये तो भाग जाने वाली है, அவங்களுக்கு தெரியவே தெரியாது இவங்க ஓடி போயிடுவாங்கன்னு। या दूसरों के साथ संबंध निभाली है इसने, இல்லன்னா மத்தவங்க கூட தொடர்பை வச்சுக்கிட்டாங்க இவங்கன்னு बताएगी ही नहीं। जहाँ उसका दिल लग जाएगा जेब में छुपा के रख लेगी। சொல்லவே மாட்டாங்க। எங்க அவங்களோட மனசு இணைஞ்சிடுக்கோ என்ன ஆயிடுதுன்னா அத பாக்கெட்ல அப்படியே மறைச்சு வச்சுக்குவாங்க। अब आपको भी नहीं बताती, அம்மா அப்பாக்கு கூடயும் சொல்லுறது இல்ல। तो सुरक्षा हुई அப்போ பாதுகாப்பாச்சா या असुरक्षा हो गई? இல்லன்னா பாதுகாப்புக்கு விபரீதமாக ஆயிடுச்சா? घर घर में असुरक्षा है। ஒவ்வொரு வீட்டுல கூடயும் பாதுகாப்புன்றது मुरली இல்ல। में तो बोला घर घर वैश्यालय है। முரளில சொல்லிருக்காங்க ஒவ்வொரு வீடு கூடயும் வைசாலயம் ஆயிருக்குது। कन्याओं की विशेष संभाल, माताओं की विशेष संभाल, उनके ऊपर विशेष ध्यान इस देश में, इस भारतवर्ष में क्यों दिया जाता है? மாதா கன்யாக்களை விசேஷமாக பாத்துக்கிறது, மாதாக்களை விசேஷமாக பாத்துக்கிறது, அவங்களோட சேஃப்டிக்காக இந்த தேசத்துல ஏன் அந்த அளவுக்கு கவனத்தை செலுத்தப்பட்டிருக்கு? क्योंकि आज से परमात्मा ने आकर के यहाँ परंपरा डाली है। ஏன்னா ஆரம்பத்திலிருந்தே பரமாத்மா வந்து இங்க பரம்பரைய போட்டிருக்காங்க। गीता में भी ये शब्द लगा हुआ है, एक श्लोक में आया है। கீதையில கூடயும் இந்த வார்த்தை இருக்குது, ஒரு ஸ்லோகம் வந்து இருக்குது। कि जहाँ स्त्रियाँ बेविचारी बन जाती हैं, எங்க பெண்கள் வெபிச்சாரி ஆயிடுறாங்க, उस देश का बिल्कुल नाश हो जाता है। அந்த தேசத்தினோடது முழுமையா நாசம் ஆயிடுது। तो स्त्री का दूषण जो है அப்போ பெண்ணினோட அந்த அப்படின்னா அவங்க தூஷணம் ஆயிடுறது, அப்படின்னா பொல்யூட்டட் ஆயிடுறது। वो परमात्मा ने जब से आया तब से उनकी पवित्रता के लिए विशेष ध्यान दिलवाया। அப்போ பரமாத்மா எப்பலிருந்து வந்திருக்காங்களோ அப்பலிருந்து அவங்களோட பவித்திரத்துக்காக விசேஷமாக கவனத்தை செலுத்த வச்சிருக்காங்க। गृहस्थ के कीचड़ में रहकर कोई कन्याएं पवित्र नहीं रह पाती हैं, माँ बाप उतना उस दूषित वातावरण में उनकी संभाल नहीं कर सकते हैं। இப்போ இல்லர் மார்க்கத்தினோட அந்த ஒரு சேருல அவங்களுக்கு அந்த அளவுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது இல்ல, அம்மா அப்பா அவங்களுக்கு அந்த அளவுக்கு சேஃப்டிய கொடுக்க முடியறது இல்ல। इसलिए बाबा ने उन कन्याओं को आश्रम में रख करके उनको पवित्र बनाने की व्यवस्था की। அதனாலதான் பாபா அந்த கன்யாக்களை ஆசிரமத்துல வச்சு அவங்களுக்கு பவித்திரத்தையினோட பாதுகாப்பு கொடுக்கறதுக்கான ஏற்பாடு பண்ணிருக்காங்க। कन्याओं को सबसे ज्यादा सेफ्टी बाबा ने क्यों दी? கன்யாக்களுக்கு பாபா எல்லாத்தை விட ஜாஸ்தி சேஃப்டியே கொடுத்தாங்க। इसीलिए दी ஏன் கொடுத்தாங்கன்னா कि कन्याएं अगर पवित्र रहेंगी भारत की, கன்யாக்கள் ஒருவர் பாரத்தினோட கன்யாக்கள் பவித்திரமாக இருந்தாங்கன்னா, एक के प्रति उनकी आस्था रहेगी, ஒருத்தருக்காக அவங்களோட ஈர்ப்பு என்றது இருந்ததுன்னா, तो ये भारत फिर से पावन बन सकता है, அப்போ இந்த பாரத் மறுபடியும் பாவனாக ஆகலாம், फिर से श्रेष्ठ भारत बन सकता है, மறுபடியும் சிரேஷ்டமான பாரத் ஆகலாம்। दूसरे देशों में इसकी कोई परवाह नहीं की जाती। மத்த தேசங்கள்ல இதுக்காக எந்த விதமான கேர் கூடயே எடுத்துக்கிறது கிடையாது। 10, 12, 14 वर्ष की किशोरी कन्याओं को खुले छोड़ देते हैं। 10, 12 அந்த சின்ன வயசினோட கன்யாக்களை என்ன செஞ்சிடுறாங்கன்னா அப்படியே ஃப்ரீயாக விட்டுடுறாங்க। 4th பாயிண்ட், अपनी रक्षा स्वयं करें। அப்படின்னா தன்னோட பாதுகாப்பு சுயமுக்கே செஞ்சுக்கணும்। ताली दोनों हाथों से बजेगी या एक हाथ से बजेगी? இப்போ கை தட்டுற வேலை ஒரு கையில நடக்குமா, இல்லன்னா 2 கை இணைஞ்சாது கை தட்ட
படுகிறதா? एक की इच्छा होगी, ஒருத்தருக்கு ஆசை இருக்குது, दूसरे की इच्छा नहीं होगी, இன்னொருத்தருக்கு ஆசை இல்ல. तो आश्रम में रहने वाली कन्या माता को कोई जबरदस्ती कुछ नहीं कर सकता। அப்போ ஆசிரமத்துல இருக்கக்கூடிய கன்யா மாதாக்கு யாருமே வலுக்கட்டாயமாக எதுவுமே செய்ய முடியாது. बाबा ने बताया है, பாபா சொல்லிருக்காங்க, कोई तुमको हाथ लगावे யாராவது உங்களை டச் பண்ணாங்க तो जोर से थप्पड़ मारो। அப்போ வேகமாக அவங்களுக்கு என்ன செய்யணும்னா அவங்களுக்கு அறைய விடணும். नहीं माने கேக்கல तो जोर से चिल्लाओ, बाबा बाबा बाबा। அப்போ ஜோரா கத்தணும். என்னன்னா பாபா பாபா பாபான்னு கத்தணும். कोहराम मचा के रख दो, भाग जाएगा। கத்தி கத்தி கூட்டத்தையே செஞ்சிடு, கூட்டத்தையே அது என்ன ஃபார்ம் பண்ணிடணும். அவங்க ஓடி போயிடுவாங்க. கூட்டத்தை சேர்த்திடணும், அப்படி கத்தணும். அப்போ அவங்க ஓடி போயிடுவாங்க. द्रौपदी का अर्थ है ध्रुव पद पाने वाली। திரௌபதியினோட அர்த்தமே இருக்குது உறுதியான பதவிய எடுத்துக்க கூடியவங்க. कैसा पद पाने वाली? எப்படிப்பட்ட பதவியை அடையக்கூடியவங்க? ध्रुव है जिसका पद, யாரோட பதவி உறுதியாக இருக்குது. जैसे ध्रुव तारा ऊंची स्टेज में चमक रहा है, எப்படி துருவ நட்சத்திரம் உயர்ந்த ஸ்டேஜ்ல ஷைன் ஆயிட்டு இருக்கு. अपने स्थान से टलता नहीं, தன்னோட இடத்திலிருந்து அது ஷேக் ஆகுறது இல்ல. ऐसे ही द्रौपदी भी அதே மாதிரி திரௌபதி கூடயும் भले 5-5 उसकी रक्षा करने वाले हैं, பலே 5 பேரு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க கூடியவங்க. 5 பேரு, लेकिन वो अपने विरुद्ध से टलने वाली नहीं है। ஆனா அவங்க என்ன சத்தியம் பண்ணிருக்காங்களோ அது அவங்க விடக்கூடியவங்க இல்ல. அப்படின்னா திரௌபதி தன்னோட உறுதியான என்ன இது பண்ணிருக்காங்களோ ப்ராமிஸ், அத விடக்கூடியவங்க இல்ல. क्या विरुद्ध है? என்ன ப்ராமிஸ் ஆயிருக்கு, சத்தியம் பண்ணிருக்காங்க, एक बाप दूसरा न कोई। எனக்காக ஒரு சிவபாபா அப்பா தவிர வேற யாருமே இல்ல. बाप ने भी बोला, அப்பா கூடயும் சொல்லிருக்காங்க, कोई भी टच करे யாராவது டச் பண்ணாங்க जोर से झापड़ मारो। வேகமா அவங்களுக்கு என்னன்னா ஒரு அறைய விடுங்க, அறைய விடுங்க. फिर भी न माने ஆனாலும் கேட்கல. तो அப்போ जोर से चिल्लाओ, बाबा बाबा बाबा, भले सारा मोहल्ला जल जाए। வேகமா கத்துங்க, பாபா பாபா பாபான்னு கத்துங்க. பலே அங்க ஏரியால இருக்க பக்கத்துல அக்க பக்கத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாமே ஏஞ்சுக்கிட்டாங்க. आकर के पूछे क्या हुआ था? வந்து கேட்பாங்க என்னாச்சு? अरे भूत आया था। அரே பூதம் வந்திருந்தது. भूत नहीं आई थी, பூத்னி என்ன பெண் பூத்தம் வந்திருந்தது. पॉइंट नंबर 5, अंगरक्षक साथ जरूर रखें. कीप अ बॉडी गार्ड विथ योरसेल्फ. உங்க கூட பாடி கார்ட வச்சுக்கணும். नहीं तो बाबा ने नियम बनाया है। இல்லன்னா பாபா நியமத்தை உருவாக்கி இருக்காங்க, நியமம் பண்ணிருக்காங்க. कन्या है तलवार கன்யா இருக்காங்க வாளு, और माता है ढाल। பிறகு மாதா இருக்காங்க கேடயம். अकेली तलवार कोई काम नहीं कर सकती, ஒண்டியாக வாளு எதுவுமே செய்ய முடியறதில்ல. इसलिए माता के साथ कौन होना चाहिए? அதனாலதான் மாதா கூட யார் இருக்கணும்? माता के साथ कन्या होना चाहिए, மாதா கூட கன்யா இருக்கணும். ढाल के साथ तलवार होना चाहिए। கேடயம் கூட வாள் இருக்கணும். तलवार अकेली काम नहीं कर सकती, வாளு ஒண்டியாக வேலை செய்ய முடியறதில்ல. तलवार वार करेगी, வாளு வார் பண்ணும், யுத்தம் பண்ணும். बचाव के लिए பாதுகாப்புக்காக माता चाहिए। மாதா தேவை இருக்காங்க. कन्याओं को भी ये खास पढ़ाई पढ़ाई जाती है। கன்யாக்களுக்காக கூடயும் விசேஷமாக இந்த படிப்பை படிக்க வைக்கப்படுகிறது.
कि ढाल को साथ में लेकर के கேடயம் இருக்கு இல்லையா, அத கூட எடுத்துக்கிட்டு ज्ञान तलवार चलाएं। ஞானத்தினோட வாளை யூஸ் பண்ணணும். क्या? என்ன? क्यों? ये क्योंकि बिना ढाल के अगर तलवार अकेली काम करेगी, ஏன்னா கேடயம் இல்லாம வாளு ஒண்டியாக வேலை செஞ்சதுன்னா तो तलवार के ऊपर वार हो सकता है। அப்போ வாள் மேல என்ன ஆகும்னா வார் ஆகலாம், யுத்தம் பண்ணலாம். क्या वार होता है? தாக்குவாங்கல்ல. नहीं दुर्योधन दुशासन होगा। பாபா சொல்லிட்டு இருக்காங்க, துரியோதன் துஷாசனர்களினோட வார் ஆகுதா இல்லையா, तो इसे யுத்தம் செய்யறாங்களா இல்லையா, ये मना किया हुआ है। அதனாலதான் வேண்டான்னு சொல்லிருக்காங்க. उसी तरीके से अगर कम उम्र की माताएं हैं அதே மாதிரி பாபா சொல்றாங்க, கம்மி வயசு இருக்கக்கூடிய மாதா तो उनको भी அவங்களுக்காக கூடயும் कोई मेच्योर्ड माता साथ में யாராவது மெச்சோர்டு மாதா கூட रखनी चाहिए। அப்படின்னா பெரிய மாதாவை கூட வச்சுக்கணும். बाबा के पास ऐसे ऐसे समाचार आते हैं, பாபா கிட்ட அப்படிப்பட்ட செய்திகள் வருது, எழுதுறாங்க. उन समाचार को तुम सुनो तो वंडर खावेंगे। அப்படிப்பட்ட செய்திகளை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமாகும். सेंटर पर आते हैं समझने के लिए, சென்டருக்கு வராங்க புரிஞ்சுக்கிறதுக்காக, सेंटर पर आते हैं ज्ञान समझने के लिए, आत्मा परमात्मा को जानने के लिए। சென்டருக்கு வராங்க ஞானத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக, ஆத்மா பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்காக வராங்க. फिर पढ़ाने वाले टीचर पर फिदा हो जाते हैं। பிறகு படிக்க வைக்கக்கூடிய டீச்சர் மேல அர்ப்பணம் ஆயிடுறாங்க. अरे அரே तुम आए थे क्या करने, அரே நீங்க எதுக்காக வந்திருந்தீங்க, और करने लगे क्या? பிறகு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க. उनको जाकर कहते हैं அவங்களுக்கு போய் சொல்றாங்க, कि तुम मेरे से शादी करोगे। நீ என் கூட திருமணத்தை பண்ணிக்குவீங்களா, நீங்க என் கூட திருமணத்தை பண்ணிக்குவீங்களான்னு கேக்குவாங்க. उस टीचर को लगा गुस्सा, அந்த டீச்சருக்கு என்ன ஆச்சுன்னா கோவம் வந்துடுச்சு. उसने थप्पड़ मार दिया। அவங்க அறைய விட்டாங்க. ऐसे फिर दूसरे सेंटर पर जाते हैं, இப்படிப்பட்டவங்க பிறகு வேற வேற சென்டருக்கு போறாங்க. वहाँ से थप्पड़ खा लिया, அங்கிருந்து அறை கொடுத்தாங்க, கிடைச்சது. फिर दूसरे सेंटर पर जाते हैं। பிறகு என்ன செய்யறாங்கன்னா இன்னொரு சென்டருக்கு போகிறாங்க. ऐसे ऐसे कामेशु क्रोधेशु फिर डैम पूल बन पड़ते हैं। பாபா சொல்றாங்க, இப்படிப்பட்ட காமேஷு இருக்காங்க இல்லையா, காமேஷு குரோதேஷு, இப்போ காமேஷு குரோதேஷ் என்ன ஆயிடுறாங்கன்னா அவங்களோட புத்தி கெட்டு போயிடுது, அப்படின்னா முட்டாள்கள் ஆயிடுறாங்க. एक सेंटर से मार खा करके ஒரு சென்டர்ல அடி வாங்கினாங்க, दूसरे पर चले जाते हैं। இன்னொரு சென்டருக்கு போயிடுறாங்க. ऐसे को तो कोई मजबूत माता हो, அப்படிப்பட்டவங்களுக்கு யாராவது சக்திசாலியான மாதா இருக்கணும். तो ऐसी चमाट मारे அவங்களுக்கு எப்படி அறைய கொடுக்கணும்னா जो गाल ही लाल हो जाए, கன்னம் வந்து சிகப்பாயிடணும், निशान पड़ जावे, கூறி விழுதிடணும், அப்படி மார்க் வந்து விழுதிடணும் அவங்களோட கன்னத்துல. थप्पड़ मारती है वो तो धीरे से लगेगा। இப்போ கன்னியா அறைய விட்டாங்கன்னா அது மெதுவாக தான் விடுவாங்க. कोई हट्टी कट्टी मोटी सी माता हो, யாராவது ரொம்ப ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்கக்கூடிய மாதா இருந்தாங்க, तो ऐसा थप्पड़ मारते हैं। அவங்க எப்படி அறைய விடணும்னா 11 जुलाई 1967 की वाणी का तीसरा दिन, ऐसा थप्पड़ मारे जो गाल लाल हो जावे और भाग जावे, फिर कभी ना आवे। எப்படி அவங்களுக்கு அறைய விடணும்னா கன்னம் வந்து சிகப்பாயிடணும், பிறகு எப்பவுமே திரும்பி வாபஸ் வரக்கூடாது, அவங்க திரும்பி வரக்கூடாது. ओम शांति। ஓம் சாந்தி. दूसरे सेंटर पर जाकर के वहाँ भी ऐसे ही चमाट मार करके भगा देना चाहिए। இன்னொரு சென்டர்ல கூட போனாங்க, அங்க கூட அவங்களுக்கு அப்படியே அறைய விட்டு அவங்கள துரத்திடணும். छोड़ना नहीं चाहिए, விடக்கூடாது. ஆறாவது நம்பர் பாயிண்ட்,
किसी भी पुरुष से अकेले में बात ना करे எந்த ஆணு கூடயும் ஒண்டியாக பேசக்கூடாது भाइयों के पास कोई बहन आ जाती है இப்போ பிரதர்ஸ் கிட்ட இப்போ ஒரு சிஸ்டர் வந்துடுறாங்க नौजवान उसने सुन रखा है बहुत अच्छा भाई ज्ञान सुनाता है எப்படின்னா சின்ன சிஸ்டர் வந்துடுறாங்க என்ன நினைச்சிட்டு வராங்க இவங்க ரொம்ப நல்ல ஞானத்தை சொல்றாங்க और कमरे में आ जाती है பிறகு ரூமுக்கு வந்துடுறாங்க लेकिन मुरली में डायरेक्शन दिया है ஆனா முரளில டைரக்ஷனை கொடுத்திருக்காங்க अकेले में बात करना भी खराब है ஒண்டியாக பேசுறது கூடயும் தவறு கெட்டது क्या बोला என்ன சொல்லிருக்காங்க मुरली में क्या बोला முரளில என்ன சொல்லிருக்காங்க हाँ स्त्री पुरुष की दृष्टि तो अक्सर करके இப்போ ஆண் பிறகு பெண்ணினோட பார்வை பொதுவா எப்படின்னா देह अभिमान की जाती है தேக அபிமானத்துக்கு தான் போகுது काम विकार की जाती है காம விகாரத்துக்கு தான் போகுது और ये बात प्रैक्टिकल में अनुभव करते हैं या नहीं करते हैं பிறகு இந்த விஷயம் பிராக்டிக்கல்ல அனுபவத்தை செய்றீங்களா இல்லையா कहा बैल तू मुझे मार அப்போ வா எருது வந்து என்ன அடி ये करना जरूरी है இப்படி செய்யறது அவசியமா அப்படின்னா ரிஸ்க எடுத்துக்கிறது இது அவசியம் தேவையான்னு கேக்குறாங்க उनसे साफ कह दो आप अपनी माता को सास को बुला के लाइए அவங்களுக்கு கிளியரா சொல்லிடுங்க நீங்க உங்களோட மாத்தா இல்லன்னா அத்தைய கூப்பிட்டுன்னு வாங்க तब हम आपको सुनाएंगे नहीं तो ये एड्रेस से वहाँ जाइए அப்ப நான் உங்களுக்கு சொல்வேன் இல்லன்னா இது அட்ரஸ் இருக்கு இங்க போங்க நீங்க बाबा लौकिक वाहन हो तो सुनाया जा सकता है मुरली मोला है அவங்க என்னமோ கேக்குறாங்க லௌகிக்கத்துல சொல்லலாமான்னு என்னமோ சொல்றாங்க முரளில சொல்லிருக்காங்க बाप அப்பா सगा भाई சொந்த அண்ணா भांजी मामा चाचा இப்போ அண்ணன் பொண்ணு பிறகு சித்தப்பா गुरु टीचर कन्याओं के तो सब दुश्मनों पड़ते குரு டீச்சர் கன்யாக்களுக்கு எல்லாருமே என்ன ஆயிட்டாங்கன்னா எல்லாருமே சத்ருகள் தான் क्या एडवांस ज्ञान में जो चल पड़े हैं சரி யாரு அட்வான்ஸ் நாலேஜ்ல இருக்காங்க उनके माथे के ऊपर कोई बोर्ड लगा है क्या அவங்களோட நெத்தி மேல ஏதாவது போர்டு இருக்கா போர்டு போட்டு இருக்காங்களா है नहीं இல்ல लेकिन दिल होने लगती है ஆனா மனசு போகுது ये तो हमारी बहन है दुनिया कुछ नहीं कह सकती हमको இவங்க என்னோட சிஸ்டரா இருக்காங்க உலகம் எதுவுமே சொல்லாது எனக்கு किंतु संसार में तो ऐसी ही चलन है ஏன்னா உலகத்துல இப்படிப்பட்ட நடத்தை தான் இருக்குது एडवांस वालों में भी बेसिक वालों में भी ताकत नहीं हमारे ऊपर उंगली उठाए அட்வான்ஸ் காரங்க பேசிக் காரங்கள்ல கூடயும் என் மேல விரல் எடுத்து காட்டுறதுக்கான சக்தி உங்களுக்கு இல்ல लेकिन ज्ञान तो ज्ञान है ஆனா ஞானமா இருக்குது ईश्वरीय ज्ञान किसी को छोड़ता नहीं है பாபா சொல்லிட்டு இருக்காங்க ஈஸ்வரிய ஞானம் யார கூடயும் விடாது ईश्वरीय ज्ञान में ये सब के लिए पुरुषों के लिए बोला सब पुरुष दुर्योधन दुशासन है ஈஸ்வரிய ஞானத்துல எல்லாருக்காக கூடயும் சொல்லப்பட்டிருக்குது எல்லா ஆண்கள் துரியோதன் துஷாசனர்கள் इसलिए तरीका बताया அதனாலதான் அதோட வழிய சொல்லிருக்காங்க पुरुष पुरुषों को समझाए ஆண்கள் ஆண்களுக்கு சொல்லலாம் और स्त्रियां स्त्रियों को समझाए பெண்கள் பெண்களுக்கு சொல்லலாம் तो कन्याओं को कैसे सेवा करनी है அப்போ கன்யாக்களுக்கு எப்படிப்பட்ட சேவையை செய்யணும் माताओं को साथ लेकर के सेवा किसी மாதாக்களை கூட எடுத்துட்டு சேவை செய்யணும் भी पुरुष से अकेले में बात नहीं करनी है எந்த ஆணு கூடயும் ஒண்டியாக பேசக்கூடாது अगर अकेले में बात भी की ஒருவேளை ஒண்டியாக பேசுனீங்கன்னாலும் तो वो दुर्योधन दुशासन अपना पंखा मार देंगे அப்போ அந்த துரியோதன் துஷாசன் தன்னோட ரெக்கையால அடிச்சிடுவாங்க
और उल्टा बना देंगे। பிறகு தலைகீழாக ஆக்கிடுவாங்க. इसलिए माता को हर समय साथ में रखना है। அதனாலதான் மாதாவை சதா கூட வச்சுக்கணும். ढाल अपने साथ रखनी है, तब கேடயம்ம கூட வச்சுக்கணும். तलवार चले। அப்போ வாள் யூஸ் பண்ணணும், யூஸ் ஆகணும். तो श्रीमत की बरखिलाफी अगर सीता ने की, ஸ்ரீமத்துக்கு விபரீதமாக ஒருவேளை சீதா செஞ்சாங்க, तो रावण அப்போ ராவண் ले जाएगा। ராவண் எடுத்துன்னு போயிடுவான். जो बाप की श्रीमत है उसी प्रमाण, அப்பாவோட ஸ்ரீமத் என்ன இருக்குதோ அதுக்கு அனுசாரமா தான் उसी लकीर के अंदर सदा रहने वाले सदा ऊपर उड़ते रहते हैं। அந்த ரேக்கைக்குள்ளேயே சதா இருக்கக்கூடியவங்க சதா மேல பறந்துட்டு இருப்பாங்க. तो लकीर के अंदर रहने वाली कौन हुई? அப்போ ரேக்கைக்குள்ள இருக்கக்கூடியவங்க யாரானாங்க? सच्ची सीता। உண்மையான சீதை. तो सभी सच्ची सीताएं होना पक्का। அப்போ எல்லாருமே பக்கா சீதாக்களா இருக்கீங்க இல்லையா? பக்கா பக்காவா? लकीर के बाहर पाव निकाला तो रावण आ जाएगा। இப்போ அந்த ரேக்கைய தாண்டி வெளியில வந்துட்டீங்கன்னா, காலை வச்சீங்கன்னா ராவணன் வந்துடுவான். रावण इंतजार में रहता है ராவணன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். कि कहाँ कोई पाव निकाले और मैं भगाऊं। யாராவது காலை வைக்கட்டும், அப்ப நான் இவங்களை இழுத்துட்டு போகுவேன். तो कुमारी अर्थात सच्ची सीता, அப்போ குமாரி என்றால் உண்மையான சீதை. अव्यक्त वाणी तारीख 8 अक्टूबर 1981 पृष्ठ 29। कम उम्र की माताओं से भाइयों को बात करना चाहिए कि नहीं, ये क्या श्रीमत है? இப்போ கம்மி வயசு இருக்கக்கூடிய மாதாக்களுக்கு அவங்க பிரதர்ஸ் கூட பேசலாமா? இதுக்காக என்ன ஸ்ரீமத் இருக்குன்னு கேக்குறாங்க. बिल्कुल नहीं करना चाहिए। பாபா சொல்றாங்க கண்டிப்பாக பேசக்கூடாது. माता बूढ़ी माता को बीच में रख के बात करना चाहिए। இப்போ வயசான மாதாவை நடுவுல வச்சுக்கிட்டு பேசணும். और तड़ातड़ बात करना चाहिए। அதுவும் பதிலுக்கு பதில் கொடுக்கணும். அப்படின்னா ஸ்ட்ராங்கா பேசணும். लेकिन माताएं बीच में हो। ஆனா மாதா இருக்கணும் நடுவுல. भाई लोग जबरदस्ती अगर बात हैं? भाई लोग अगर जबरदस्ती बात करने आते हैं तो क्या करना चाहिए? भाई அவங்க கேக்குறாங்க பிரதர்ஸ் வலுக்கட்டாயமாக பேசுறதுக்காக வந்தாங்க, அப்ப என்ன செய்யணும்? लोग जबरदस्ती तो उनको जवाब नहीं दे सकते ज्ञान के अनुसार। இப்போ பிரதர்ஸ் வலுக்கட்டாயமாக வந்தாங்க பேசுறதுக்காகனா, அப்போ ஞானத்துக்கு அனுசாரமாக நீங்க பதில் கொடுக்க முடியறது இல்லையா? अपनी दिल होगी तो तार से जवाब नहीं देंगे। இப்போ தன்னோட மனசு இருந்ததுன்னா ஸ்ட்ராங்கா பேச மாட்டாங்க. अपने घर में लड़ाई होती है तो घर वाले को तार से जवाब देते ही नहीं, जो ज्ञान में नहीं चलता है। இப்போ யாரு இப்போ வீட்டுல ஏதாவது சண்டை ஆகுது, இப்போ யார் ஞானத்துல இல்ல, அவங்களுக்கு நல்ல பதில் கொடுப்பீங்களா இல்லையா? बाबा लेकिन कम उम्र कहाँ तक सीमा? அவங்க கேக்குறாங்க பாபா கம்மி வயசினோட மாத்தான்னா அதுக்கு என்ன லிமிட்னு கேக்குறாங்க. हैं? कम उम्र कहाँ तक? सिर्फ कम उम्र की बात नहीं है, और सुंदर हो तो भी बात है। பாபா சொல்றாங்க வெறும் கம்மி வயசினோட பேச்சு இல்ல, ரொம்ப அழகாக இருந்தாங்கன்னாலும் அது கூடயும் விஷயம் இருக்கு. कम उम्र है तो भी कन्या है। கம்மி வயசு இருந்தாலும் அவங்களும் கன்யாதான். 7வது நம்பர் பாயிண்ட், உச்சித் ஸ்தான் பர் நிவாஸ் கரேன். கரெக்டா இருக்கக்கூடிய இடத்துல இருக்கணும். अगर तलवार है, कन्या है, இப்போ வாள் இருக்கு, கன்யா இருக்காங்க, तो उसको कम से कम कोई ढाल के आदि அப்போ அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஏதோ ஒரு கேடயமினோட அடிமேல रहना ही चाहिए। இருந்துதான் ஆகணும். ऐसे नहीं அப்படி கிடையாது. कि स्वतंत्र रहे। சுதந்திரமாக இருக்கிறது அப்படி செய்யக்கூடாது. उसको तो दुर्योधन दुशासन कहा गया है। அவங்க சொல்றாங்க ஆண்களுக்கு துரியோதன் துஷாசனர்கள் சொல்லப்பட்டிருக்குது. उसको तो दुर्योधन दुशासन की पुरुष को ஆண்களுக்கா? तो हमने कहा कि पुरुष के ही आधीन रहना चाहिए।
நான் எங்க சொன்னேன் ஆணோட அடிமையில தான் இருக்கணும்னு சொல்லி? நான் எங்க சொன்னேன்? हमने कहा क्या? நான் அப்படி சொன்னேன்னா? ये पॉइंट तो मैं इसलिए बोला गया, कोई कन्या अगर कोई एक पुरुष के अधीन में ना रहे तो दुनिया उसको वेश्या बना देगा। ठीक है, बहुत पुरुषों का संग में आ जाएगा। இந்த பாயிண்ட் ஏன் சொல்றாங்கன்னா, இப்போ கன்யான்னா இப்போ ஒரு பெண்ணன்னா ஒரு ஆணோட அடிமையில இருக்கணும், இல்லன்னா உலகம் வைஷா ஆக்கிடும். பாபா சொல்றாங்க சரியாதான் இருக்கு, इसलिए उसको एक पुरुष के अंदर में रहना चाहिए। அதனால அவங்களுக்கு ஒரு ஆணோட அண்டர்ல இருக்கணும்ன்ற விஷயத்த பாய் சொல்லிட்டு இருக்காங்க. मूल पॉइंट निकलता है इस वाक्य से, மூலமான பாயிண்ட் வருது இந்த வாக்கியத்தினால, कि कन्या को या माँ बाप के पास रहना है, கன்யாக்கு ஒண்ணு என்னன்னா அம்மா அப்பா கிட்ட இருக்கணும், या तो पति के पास रहना है। இல்லன்னா கணவன் கிட்ட இருக்கணும். आज की इस भ्रष्ट दुनिया में कन्याओं का कोई भी दोस्त नहीं है इनके अलावा। இன்றைய தாழ்ந்த உலகத்துல கன்யாக்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கக்கூடியவங்க இவங்கள தவிர வேற யாருமே இல்ல. सब दुश्मन बन पड़ते हैं। எல்லாருமே சத்ருகள் ஆயிடுறாங்க. बाबा ने मुरली में बोला है कन्या के लिए, பாபா முரளில சொல்லிருக்காங்க கன்யாக்களுக்காக अपने माँ बाप के घर के अलावा தன்னோட அம்மா அப்பாவோட வீடு விட்டு और कोई घर सुरक्षित नहीं है। வேற எந்த வீடு கூடயும் சேஃப் இல்ல, பாதுகாப்பாக இல்ல. कन्या की सुरक्षा या तो माँ बाप कर सकते हैं या पति कर सकता है। கன்யாக்காக பாதுகாப்பு ஒண்ணு அம்மா அப்பா செய்ய முடியுது, இல்லன்னா கணவன் செய்ய முடியும். दूसरा कोई नहीं कर सकता। வேற யாரால கூடயும் செய்ய முடியறது இல்ல. एटाவது नंबर पॉइंट, अंधेरे में बाहर कभी ना निकले, समय का ध्यान दें. எட்டாவது நம்பர் பாயிண்ட் என்னன்னா, இருட்டுல எப்பவுமே வெளியில போக கூடாது, நேரத்தை பற்றி கவனம் கொடுக்கணும், செலுத்தணும். भारतीय शहरों में रहने वाली 79% महिलाओं ने सड़क पर छेड़छाड़ की रिपोर्ट दर्ज करवाई. பாரத்தினோட இந்த நகரங்கள்ல இருக்கக்கூடிய 79% பெண்கள் ரோட் மேல அப்படின்னா ரோட்ல நடந்து போகிறாங்க இல்லையா, அப்போ துன்படுத்து வர அந்த வேலை என்ன செய்யறாங்க இல்லையா, அதுக்கான அந்த ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்திருக்காங்க. रात को आजकल क्योंकि बहुत खराबियां हैं, பாபா சொல்றாங்க இரவுல, ஏன்னா இன்றைய நேரத்துல ரொம்ப கெட்ட டைம் நடந்துட்டு இருக்கு. बाबा का सभी सेंटर्स को ये मना है, பாபா எல்லா சென்டர்ஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு இது மனான்னா வேண்டான்னு சொல்லிருக்காங்க. तो एक तो कभी भी कोई भी जवान लड़की या कुमारी या दो कुमारियां, ஒன்னு என்னன்னா எப்பவுமே இளமையான கன்யா அப்படின்னா இளப்பெண்ணு, இல்லன்னா 2 குமாரிகள், या माता கன்யா இல்லன்னா மாதா. और भले कुमारी हों, இப்போ பலே அவங்க குமாரியா இருக்கலாம், वो रात को बाहर कम निकले। அவங்க வெளியில கம்மி போகணும், அப்படின்னா அதிகம் வெளியில வரக்கூடாது. मना அப்படின்னா अमृत वेले का क्लास, அமிர்தவேலைனோட கிளாஸ் दिन में सुबह जब झुटपुटा होता है, பகல்ல எப்போ கொஞ்சம் வெளிச்சம் வருதோ तभी बाहर निकले। மார்னிங் டைம்ல எப்போ கொஞ்சம் வெளிச்சம் வரும் இல்லையா, அப்பதான் வெளியில வரணும். रात में क्लास करने के लिए बाहर न निकले। நைட்ல கிளாஸுக்கு போகிறதுக்காக வெளியில வரக்கூடாது.
कि हम तो सेंटर में जाकर के अमृत बेला करेंगे। என்னன்னா நம்ம சென்டருக்கு போய் அமிர்த வேலையை அட்டெண்ட் பண்ணுவோம். नहीं, அப்படி செய்யக்கூடாது. किसी भाई ने कहा बाबा, ஏதோ ஒரு பிரதர் சொன்னாங்க, பாபா उस समय रात को गोपी आते हैं। அந்த நேரத்துல இரவுல கோப் கூடயும் வராங்க. भले गोपी ही जाते हैं, பாபா சொல்றாங்க பலே ஆண்கள் தான் போகிறாங்க. बाकी उनको மற்றபடி அவங்களுக்கு आने का और सवेरे में भी जब कोई आते हैं, அவங்க வருது பிறகு காலையில கூட யாராவது வந்தாங்க. क्योंकि सवेरे का समय अच्छा होता है, ஏன்னா மார்னிங் டைம் அது நல்லா இருக்கும், शुभ मुहूर्त होता है। நல்ல முகூர்த்தமாக இருக்கும். उस मुहूर्त में मनुष्य की जो वृत्ति होती है ना, அந்த முகூர்த்தத்துல மனிதர்களினோட விருத்தி என்ன இருக்குமோ, உள்ளுணர்வுகள், वो शैतानी की वृत्ति नहीं होती है। அது ஷைத்தான் தன்மையினோடது இருக்காது. அப்படின்னா கெட்ட வேலை செய்யணும் என்றது இருக்கிறது இல்ல அந்த நேரம். जैसे जैसे रात होती जाती है, எப்படி நைட் ஆகிறதுக்காக ஆரம்பமாகுது, वैसे वैसे मनुष्य की वृत्ति शैतानी होती जाती है। அப்படி என்ன ஆகுதுன்னா மனிதர்களினோட விருத்தி என்றது உள்ளுணர்வுகள் அது ஷைத்தான் தன்மையினோடது ஆயிடுது. क्योंकि ஏன்னா रात तो विकारों के लिए आती है ना, ஏன்னா பாபா சொல்லிட்டு இருக்காங்க இரவு என்றது விகாரத்துக்காக தானே வருது. तो अमृत वेले शैतानी नहीं होती है। அதாவது பாபா சொல்லிட்டு இருக்காங்க அமிர்த வேலையினோட நேரத்துல இந்த ஷைத்தான் தன்மை என்றது இருக்கிறது இல்ல. तो इसलिए அதனால बच्चों को भी शिक्षा दी जाती है, குழந்தைகளுக்கு கூடயும் கல்விய சொல்லி கொடுக்கப்படுகிறது. कि रात को कहाँ भी अकेले, இரவுல எங்கேயும் ஒண்டியாக, दो बच्चियां भी आपस में नहीं जावे, ரெண்டு பெண் குழந்தைகள் கூடயும் போக கூடாது, ரெண்டு குழந்தைகள் கூடயும் சேர்ந்து போக கூடாது. नहीं, இல்ல साथ में कोई घर का मेल जरूर होना चाहिए। பாபா சொல்றாங்க கூட வீட்ல இருக்கக்கூடிய ஆண் கண்டிப்பாக இருக்கணும். या तो कुमारियों माताओं का झुंड होना चाहिए, இல்லன்னா குமாரிகள் மாதாக்களோட கூட்டம் இருக்கணும். आजकल तो बहुत खबरदारी रखनी है। இன்றைய நேரத்துல ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். क्योंकि बाबा अखबार है तो पढ़ते रहते हैं, ஏன்னா பாபா நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் படிக்கதா செய்யறாங்க. तो भी एक पढ़ते हैं, नहीं तो बाबा अखबार है 2-3 भी पढ़े तो ठीक है। அது ஒன்னு படிக்கிறாங்க, ஒருவேளை பாபா 2-3 படிச்சாங்கன்னா அது இன்னும் நல்லா இருக்கும், அது சரியாக இருக்கும். वहाँ उस दुनिया में जो कुछ भी ऐसी ऐसी बातें होती हैं, அங்க அந்த உலகத்துல ஏதெல்லாம் அப்படிப்பட்ட பேச்சுகள் நடக்குது, तो बच्चों को उन बातों के लिए सावधानी कर दें। அப்போ குழந்தைகளுக்கு அந்த விஷயங்களுக்காக அலர்ட் பண்ணிடணும், எச்சரிக்கை பண்ணிடணும். नहीं तो இல்லன்னா और कौन सावधानी करेंगे? பிறகு யாரு அலர்ட் பண்ணுவாங்க? जो अखबार पढ़ते हैं, யாரு நியூஸ் பேப்பர்ஸ படிக்கிறாங்க, सो अपने घर में कुछ सावधानी देंगे। அவங்க என்ன செய்வாங்கன்னா தன்னோட வீட்ல அலர்ட் பண்ணுவாங்க.
अभी इस दुनिया में सब बच्चों को सावधानी कौन देवे? இப்போ இந்த உலகத்துல எல்லா குழந்தைகளுக்கு யார் அலர்ட் பண்ணுவாங்க? तो बाबा के तो बच्चे बहुत है ना, இப்போ பாபாக்கு நிறைய குழந்தைகள் இருக்காங்க இல்லையா? तो बाबा देखते हैं அப்போ பாபா பாக்குறாங்க कि रात को तो कभी भी भूले चूके भी नहीं जाना चाहिए। இப்போ இரவுல பை மிஸ்டேக் கூடயும் தவறா கூடயும் வெளியில போக கூடாது. अकेले में एकांत में ஒண்டியாக ஏகாந்தத்துல बाबा खुद मना करते हैं பாபா சுயம் வேண்டான்னு சொல்றாரு. कि कभी भी कोई भी कुमारी रात को कोई भी எப்பவுமே எந்த குமாரி கூடயும் இரவுல யார் வேணாலும் இருக்கலாம். कोई भी बुढ़ी या बूढ़े के साथ भी नहीं आवे। இப்போ வயசான மாதா வயசான பிரதர் கூடயும் வர்றது தேவையில்லை, வரக்கூடாது. इसको सेवा करेंगे जैसे माता कन्या को बाबा ने बोले शाम तक बाहर नहीं जाना है, तो कोई भाई लोग जाकर के तो रात को मतलब वो कितना बजे सेवा करना चाहिए? அவங்க சொல்றாங்க பாபா சொல்லிருக்காங்க கன்யா மாதாக்கள் வெளியில போறாங்க இல்லையா சேவைக்காக, அப்ப சீக்கிரமா வந்துடணும். மற்றபடி பிரதர்ஸ் வெளியில போறாங்கன்னா எத்தனை மணிக்குள்ள வந்துடணும்னு கேக்குறாங்க. कितना बजे तक शाम तक कितना बजे तक सेवा करनी चाहिए कि जो कि असर होगा? किसकी सेवा करनी है? मतलब कोई को संदेश देना है या कोई को कोर्स कराना है, कोई माता कन्या तो कौन कोर्स कराएगा, कौन सेवा करेगा, कौन संदेश देगा? இப்போ ஒருத்தருக்கு ஞானத்தை கொடுக்கறதெல்லாம் செய்யறாங்க இல்லையா, அதை பற்றி கேட்டுட்டு இருக்காங்க. பாபா சொல்றாங்க யாரு சேவை செய்யறாங்க, யாரு அறிமுகத்தை கொடுக்கறது, யார் பண்றாங்க? माता कन्या जा रही है ना सेवा के लिए, கன்யா மாதாக்கள் போகிறாங்க இல்லையா சேவைக்காகன்னு சொல்றாங்க மாதாஜி. अकेले तो बताया बिना माता के कहीं जाना ही नहीं है। கன்யாக்காக சொல்லிருக்காங்க மாதா இல்லாம எங்கேயும் போகவே கூடாது. हाँ जी, तो शाम को तो नहीं जाना चाहिए, அப்ப சாயந்தரம் போக கூடாது இல்லையா பாபான்னு சொல்றாங்க. मतलब शाम होने से पहले लगाना चाहिए घर। அப்படின்னா சாயந்தரம் ஆகிறதுக்குன்னு முன்னாடி வீட்டுக்கு வந்துடணும். माता कन्या जो भी जगह सेवा करने के लिए जाती கன்யா மாதாக்கள் யாரெல்லாம் சேவைக்காக போகிறாங்களோ அவங்களுக்காக இந்த மாதாஜி சொல்லிட்டு இருக்காங்க. है, शाम तक नहीं रहना चाहिए। சாயந்தரம் வரைக்கும் இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. इधर उधर जाने की क्या दरकार है? क्या பாபா சொல்றாங்க இங்க அங்க போகிற அவசியம் என்ன இருக்கு? अपने घर में सेवा नहीं होती? தன்னோட வீட்டுல சேவை நடக்கிறது இல்லையா? कोई अपने घर वालों को तो पहले संतुष्ट कर लो। ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுல இருக்கக்கூடியவங்க அவங்கள திருப்தி படுத்துங்க. अरे दान देना है அரே தானத்தை கொடுக்கணும்னா तो दान पहले बाहर देना है कि पहले घर में देना है? தானம் ஃபர்ஸ்ட் வெளியில கொடுக்கணுமா இல்லன்னா வீட்டுல கொடுக்கணுமா? घर वाले ऐसे ही भूखों मरते हैं। வீட்டுல இருக்கக்கூடியவங்க அப்படியே பசியால இறந்து போயிட்டு இருக்கிறது சரியான்னு கேக்குறாங்க. ज्ञान का मतलब क्या है? ஞானம் என்றால் என்ன அர்த்தமா இருக்கு? ज्ञान का मतलब है खुशी देना। ஞானத்தினோட அர்த்தமா இருக்குது குஷி கொடுக்கிறது. ज्ञान सबसे ज्यादा खुशी दे सकता है ஞானம் எல்லாத்தை விட அதிகம் குஷி கொடுக்க முடியுமா? या दूसरा काम ज्यादा पैसा धन संपत्ति देंगे वो ज्यादा खुशी देगा? இல்லன்னா தனத்தை ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் கொடுக்கறீங்க அது அதிக குஷி கொடுக்க முடியுமா? ईश्वरीय ज्ञान कितना खुशी देता है ஈஸ்வரிய ஞானம் எந்த அளவுக்கு குஷி கொடுக்குதோ उतना और कोई भी चीज दुनिया में खुशी नहीं दे सकती। அந்த அளவுக்கு உலகத்துல எந்த பொருளு கூடயும் குஷி கொடுக்க முடியறதில்ல. गीता में ही लिखा हुआ है கீதையில கூட எழுதிருக்குது ज्ञान के सदस्य कोई भी चीज इतनी श्रेष्ठ नहीं। ஞானத்தை போல எந்த பொருளு கூடயும் அந்த அளவுக்கு சிரேஷ்டம் இல்ல. नहीं जाना सत्संग पवित्र पवित्रता ही सब शांति का आधार। பவித்ரத்தை தான் சுக சாந்திக்கான ஆதாரமா இருக்கு. घर के बच्चे भूखों मरते रहे, घर का प्राणी भूखों मरता रहे। இப்போ வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள் பசியால இறந்து போயிட்டு இருக்காங்க. வீட்டுல இருக்கக்கூடியவர் அவரு இறந்து போயிட்டு இருக்காங்க பசியால. बाहर हम जाके दान दिया, வெளியில போய் நம்ம தானத்தை கொடுத்தோம். ये कैसा दान? இது எப்படிப்பட்ட தானமா இருக்கு? घर वालों को संतुष्ट नहीं कर पा रहे।
வீட்ல இருக்கக்கூடியவங்கள திருப்திப்படுத்த முடியறதில்ல. जाके ज्ञान सुना रहे हैं, வெளியில போய் ஞானத்தை சொல்லிட்டு இருக்கீங்க. बाहर तुम्हारा ज्ञान ரொம்ப நல்லா இருக்கு உங்களோட ஞானம். 9வது பாயிண்டா இருக்கு, சக்தி ரூப் தாரண் கர்னா है. சக்தி ரூபத்தை தாரண செய்யணும். मुख्य धारणा कौन सी है? முக்கியமான தாரணை எதா இருக்குது? पवित्रता की। பவித்ரத்தை இது. वो मुख्य धारणा कन्याओं माताओं रूपी धरणी में वो धारणा ज्यादा हो सकती है। முக்கிய தாரணா கன்யா மாதாக்கள் ரூபமான தரணி இருக்கு இல்லையா, பூமி, அதுக்குள்ள அந்த தாரணா அதிக ஆக முடியுமா? यह पुरुषों में हो सकती है, இல்லன்னா ஆண்களுக்குள்ள ஆக முடியுதா? कन्याओं माताओं में वो धारणा हो सकती है। वो கன்யா மாதாக்களுக்குள்ள அந்த தாரணா ஆக முடியும். चाहे அவங்களுக்கு தேவை இருந்ததுன்னா अपनी पर उतर आए, அவங்க தன் மேல அவங்க உறுதியாக நின்னுட்டாங்கன்னா तो उनको कोई भी अपवित्र नहीं बना सकता। அப்போ அவங்கள யாரு கூடயும் அபவித்திரமாக்க முடியாது. அவங்க வலவாக நின்னுட்டாங்கன்னா எந்த ஆணு கூடயும் அவங்கள அபவித்திராக்க முடியாது. असुर संहार नहीं बनना है। क्या विधर्मियों के प्रति அசுர சம்ஹாரினி ஆகணும். அசுரர்களை முடிக்க கூடியவங்களாக ஆகணும். யாரு விதர்மிகள் இருக்காங்களோ அவங்களுக்காக शक्ति स्वरूपिणी बनना है, சக்தி ஸ்வரூபினி ஆகணும். महाकाली बनना है, மகாகாலி ஆகணும். ज्वाला रूपिणी बनना है। ஜுவாலா ரூபினி ஆகணும். அப்படின்னா நெருப்பு இருக்கும் இல்லையா, அதுக்கு ஜுவாலான்னு சொல்லுவாங்க. அந்த ரூபத்தை எடுத்துக்க கூடியவங்களா ஆகணும். शिव बाबा के महावाक्य, शिव बाबाओட महावाक्यम. तुम पूरे याद में रहेंगी तो कुछ भी नहीं होगा. நீங்க முழுமையா நினைவுல இருந்தீங்கன்னா அப்போ எதுவுமே ஆகாது. जो कोई तुम्हारा सामना करे, அப்படின்னா உங்களை எதிர்ப்பாங்க இல்லையா, அதுக்காக இது எதுவுமே ஆகாது. कोई भी तुम्हारे सामने आएगा ना तो उनको झट कोई ना कोई भयंकर साक्षात्कार हो जाएगा और वो डर करके भाग जाएगा. யார் வேணாலும் இருக்கலாம். அவங்க உங்களுக்கு முன்னாடி வந்தாங்க, அப்போ அவங்களுக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு பயங்கரமான காட்சி ஏற்படும். பிறகு அவங்க பயந்து ஓடி போயிடுவாங்க. कब जब तुम पक्का याद में रहेंगी, எப்போ நீங்க பக்கா நினைவுல இருப்பீங்களோ அப்போ. விசிடி நம்பர் 2034, விசிடி நம்பர் 2034. तुम याद में रहेंगे तो कोई भी तुम्हारे सामने बुरे विचार से आवेंगे तो उनको भयंकर साक्षात्कार हो जाएगा और जट भाग जाएगा. मुरली डेट 26/2/76. நீங்க நினைவுல இருந்தீங்கன்னா இப்போ யாரு வேணாலும் ஆயிருக்கலாம். அவங்க கெட்ட சிந்தனையோட உங்களுக்கு முன்னாடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமான காட்சி ஏற்படும். பிறகு அவங்க டக்குன்னு ஓடி போயிடுவாங்க.